السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அத்தல்ஹீஸ் மின் வுஜூஹி தஹ்லீஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த நூலிலே இரண்டாவது கேள்வியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய 10 மராத்திபுகளையும் 10 ஈமானிய தரங்களை பற்றியும் நாம் பார்த்து வருகிறோம். இது ஒரு நூலை அடிப்படையாக எடுத்து நான் பேசிக்கொண்டிருக்கிறதுனால கொஞ்சம் சில நேரத்தில் வறட்சியாக என்ன செய்யும், அது இருக்கும். அது அப்படித்தான் பாடங்கள் அப்படின்னு படிக்கிற டைமில் எல்லாமே என்ன செய்யாது, ஈரமாக இருக்காது. ஆனால் இந்த தகவல்களை நீங்கள் கொஞ்சம் மனதுக்கு ஏற்றி வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் சில அந்த அடிப்படைகள் நம்ம மனதில் என்ன செஞ்சிடும், பதிஞ்சிடும். அடிப்படைகள் பதிந்து விட்டால் அது அவ்வப்போது நமக்கு தேவைப்பட்ட இடங்கள் என்ன செய்யும், அது உபயோகமாகும். உயிரோட்டமான அதாவது உரையாக இது நேரடியாக அமையாது விட்டாலும் கூட பல இடங்கள்ல வந்து என்ன செய்யும், உங்களோட தகவலுக்காகவும் அது என்ன செய்யும், உதவும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால கொஞ்சம் ஒரு கவனம் எடுத்து கவனம் செலுத்தி என்ன செய்ய பாருங்க. ஆனா கஷ்டமா இருக்கும் இடத்துல சந்தேகம் இல்லை. இந்த மாதிரி வகுப்பு ரீதியாக நம்ம கேட்கிற சந்தர்ப்பத்தில் நான் அங்க இருந்து நீங்க நடத்தினாலும் இதே தான் சிச்சுவேஷன் விளங்கிட்டா. அதனால அதுல ஒரு பிழை இல்லாத கொஞ்சம் கவனம் எடுக்கிறதுக்கு மட்டும் என்ன செய்யணும், நம்ம ஒரு அந்த ஆழ்ந்து கேட்டோம்னா சரியானது. அன்புள்ள சகோதரர்களே, இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த ஆரம்ப 5 தரங்களை, அமல்களுடைய அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஆரம்ப 5 தரங்களை என்ன செய்யறாரு, அதுல சொல்றாரு. அதுல முதலாவது தரம் என்ன, அறிவை கற்று அறிவில் அமல் செய்து அந்த சிறப்புகள். இரண்டாக நீதி வழங்குவதன் ஊடாக கிடைக்கக்கூடிய அந்த நற்பயன்கள். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுதல். நான்காவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை இலகுபடுத்தி இருத்தல், ஒரு விஷயத்தை செய்வதற்கான உள ஆர்வத்தையும் மன ஆர்வத்தையும் இயற்கையாகவே என்ன தந்திருத்தல், அதில் அவர் அதை தன்னை ஈடுபடுத்தல் என்ற பகுதி. ஐந்தாவதாக கடமைகளை மாத்திரம் செய்தல், பாவங்களை தவிர்த்து வாழுதல் என்கின்ற நிலை. இந்த 5 நிலையும், அதாவது லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்ற அந்த மூமின்களுடைய பண்புக்குள்ள வரக்கூடிய முக்கியமான நிலைகள். அவருடைய தரங்கள் வித்தியாசமாக இருந்தாலும். அடுத்ததாக இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா நம்ம நினைவுல கொள்ளணும், இது வந்து தங்களுடைய அந்த சூழ்நிலை, அந்த 5வது நூற்றாண்டில் உமையா கலாபத்துடைய அந்த வீழ்ச்சியின் பொழுது முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய உள்நாட்டு யுத்தங்களுக்கு மத்தியில பொதுமக்கள் கேட்ட 7 கேள்விகளுக்கான ஒரு கேள்வியுடைய பதிலுடைய தொகுப்பு தான் நாம் என்ன செய்யறோம், அந்த நூலிலிருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுல அடுத்ததாக இந்த 5 தரங்களையும் சொல்லிவிட்டு அவர் சொல்றார் என்ன, சும்ம பாதஹா மர்தபத்தான், பின்னர் இதுல வந்து அதுக்கு அடுத்ததாக 2 தரங்கள், இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய 2 தரங்களையும் ஒரு சேர சொல்றாரு. அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அதுல ஏமாற்றப்பட்டு, அதாவது இந்த உலக வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் ஏமாந்த பின்னால் நடக்கக்கூடிய 2 நிலை. அது உலக வாழ்க்கையை நம்ம ஏமாந்திருப்போம், உலக வாழ்க்கையை நம்மளை என்ன செஞ்சு ஏமாற்றி இருக்கும். அதுல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவர் அமில ஹைரன் கதீரன் ஓ ஷர்ரன் கதீரா, நிறைய நல்ல அமல்களையும் செஞ்சுக்கிறாரு, நிறைய தீமையான அமல்களை என்ன செஞ்சுக்கிறாரு, செய்திருக்கிறார். நம்ம இப்ப இவ்வளவு நேரம் பார்த்ததுல அவர் அடங்க மாட்டார். நிறைய நல்ல அமல்களையும் செய்திருக்கிறார், நிறைய தீமையான அமல்களையும் செய்திருக்கிறார். அத்தல் ஃபராயித வர்தகபல் கபாயிர், கடமைகளை எல்லாம் செய்திருக்கிறார், பெரும்பாவங்களை என்ன செய்கிறாரு, அவர் நிறைய செய்திருக்கிறார். சும்ம ரஸகஹுல்லாஹு தௌபத கப்ல மௌதி, அவர் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அவருக்கு தௌபாவுடைய வாய்ப்பை கொடுத்தான். அவர் மௌத்தாகிறதுக்கு முன்னால அல்லாஹ் அவருக்கு என்ன செஞ்சான், தௌபா செய்யற வாய்ப்பை கொடுத்தான். அப்ப நல்லது நிறைய செய்து, கெடுதிகளையும் நிறைய செய்து, கடமையானவைகளையும் செய்து, பாவங்கள் நிறைய என்னது செய்து, பின்னர் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா தௌபாவுடைய வாய்ப்பை கொடுத்த ஒரு மனிதர். இது 6வது. 7வது ஹாலும் முஸ்லிமின் அமில ஹசனாத்தின் வ கபாயிர் வ மாத முஸிர்ரன் இல்லா அன்ன ஹசனாத்திஹி அக்ஸர் மின் சய்யிஆத்தி, ஒரு மனிதர் நிறைய நன்மைகளை செய்தார், நிறைய பெரும்பாவங்களை என்ன செஞ்சாரு, செஞ்சிருக்கிறாரு. ஆனா அந்த பெரும்பாவங்கள் செய்த நிலையிலேயே அவர் என்ன செய்யறாரு, தௌபா இல்லாம மரணிக்கிறாரு. ஆனால் அவரது நன்மைகள் பெரும்பாவங்களை விட அதிகம். அவரது நன்மைகள்
பெரும்பான்மை, அதாவது பெரும்பாவங்களை விட அதிகம். அதாவது நிறைய நல்லமல்களை செஞ்சுக்கிறாரு, பெரும்பாவங்களையும் என்ன செய்திருக்கிறார். ஆனா அவர் தௌபா என்ன செய்யல. தௌபா செய்யாத நிலையில பெரும்பாவங்களோடு என்ன செய்கிறார், மரணிக்கிறார். ஆனால் அவரது நன்மைகள் அவர் செய்த பெரும்பாவங்களை விட அதிகமான நிலையில இருக்கு. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரெண்டா பாருங்க. ஆறாவது நிலை அவர் நிறைய நன்மைகளையும் செய்யறாரு, நிறைய தீமைகளையும் செய்யறாரு, கடமைகளையும் செய்யறாரு, பெரும்பாவங்களையும் செய்யறாரு. ஆனால் அல்லாஹ் தஆலா மௌத்துக்கு முன்னால் என்ன செஞ்சிட்டான், தௌபாவுக்குரிய வாய்ப்பு அவருக்கு என்ன செய்தான், கொடுத்தான். ஏழாவது நிலை என்னன்னு சொன்னா, நிறைய நன்மைகளையும் செய்து தீமையையும் என்ன செய்யறாரு, அவர் செய்யறாரு, பெரும்பாவங்களை செய்யறாரு, தௌபா இல்லாம என்ன செய்யறாரு, மரணிக்கிறார். ஆனால் அவரது நன்மைகள் அவருடைய பாவங்களை விட அதிகமாக என்ன செய்கின்றன, இருக்கின்றன. இதை பற்றி இந்த தரம், இந்த மாதிரி நிலையிலே முஸ்லிம்கள் அதிகமானவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. சொல்ல போனா அதிகமான முஸ்லிம்களுடைய நிலையில இது ஒரு பெரும் பகுதி. அப்படி இருக்கிற டைம்ல இவங்களை பற்றிய மறுமையுடைய நிலை என்ன என்று சொல்ற நேரத்திலையும் அவர் என்ன சொல்றாருன்னா, வலாக்கின்னஹுமா ஃபாயிஸானி நாஜியானி பிதமானில்லா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் காரணமாக, அல்லாஹ்வுடைய உத்தரவாதத்தின் பேர்ல இவர்களும் கூட வெற்றியாளர்கள் தான். நாளை மறுமையில இவர்களும் கூட வெற்றியாளர்கள் தான். ஆனா அந்த வெற்றிக்கோட அச்சம் இருக்கு. அவங்களுக்கு வெற்றி இருக்குது, ஆனா அச்சத்தோடான ஒரு வெற்றி. காரணம் என்னன்னா, அவங்க நிறைய பாவம் செஞ்சுக்கிறாங்க, தௌபா செஞ்சுக்கிறாங்க. தௌபா அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்ற ஒரு நிலை அவருக்கு என்ன செய்யும், இருக்கும். அடுத்தது நிறைய பாவம் செய்திருக்கிறார், தௌபா செய்யாமல் மரணிச்சிருக்கிறாரு. நிறைய நல்லமல்கள் அதை மிகைத்து என்ன செய்கிற இருக்கின்றன. அவைகள் கபூலாக்கப்பட்டதா இல்லையா என்ற ஒரு பிரச்சனை அங்க என்ன செய்யும், இருக்கும். ஆனால் இவர்களும் இவர் நினைத்ததை போலயே நன்மைகள் அதிகமாக இருந்து அடுத்தவர் அந்த ஆறாம் தரத்துள்ளவருக்கு தௌபாவும் கபூலாகி இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வாங்களே, மன்னிப்பான் என்ற தரத்துக்குள்ள வருவாங்க என்று சொல்லி சில குர்ஆன் வசனங்கள் எடுத்து சொல்றாரு. சூரா தாஹா 82, வ இன்னி லகஃபாருன் லிமன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன் சும்ம இஹ்ததா, நான் மிகவும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன், யார் பாவ மன்னிப்பு தேடினாரோ அவரை, யார் மீண்டு வருகிறாரோ அவரை நான் மிகவும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். வ ஆமன, இன்னும் ஈமான் கொண்டு, வ அமில சாலிஹன், நல்லமல்கள் செய்கின்றாரோ, சும்ம இஹ்ததா, பின்னர் நேர்வழியை அடைந்து கொண்டாரோ அவரை நான் மன்னிக்க கூடியவனாக என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே மன்னிப்பு கேட்டவன மன்னிக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு பின்னால நேர்வழி பெற்றவன அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறேன் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்றான். சோ இது அல்லாஹ் ரப்பல் தமான், அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதி என்ன செய்யற, உத்தரவாதத்தான நான் மன்னிப்பு தேடினா மன்னிப்பேன். சோ அந்த இடத்துல தௌபா வாரதுனால அவர் மன்னிக்கப்பட்டிருக்கலாம். இது ஆறாவது தரம். அடுத்ததா இன்னொரு வசனம் என்னன்னு சொன்னால், அதாவது சூரா காரியால 6-7வது வசனம், ஃபஅம்மா மன் தகுலத் மவாசீனுஹு, எவரது மீசான் அதாவது கணக்கிறதோ, ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார். எவருடைய மீசான் கணக்கிறதோ என்ன, நன்மை தட்டி என்ன செய்து கணக்கு, அதாவது பாவங்கள் செய்திருக்கிறாரு, தீமைகள் செய்திருக்கிறார், ஆனா நன்மைகள் என்ன அதிகமாக என்ன செய்கின்றன, இருக்கின்றன. எனவே அப்படி கணக்கிறதோ அவர் ஃபீ ஈஷத்தின் ராதியா, திருப்தியான வாழ்க்கையில் அவர் என்ன செய்வாரு, இருப்பாரு. அதே போல சூரா ஹூத்ல 114வது வசனம், இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை என்ன செய்து விடும், அழித்து விடும் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுறான். இந்த வசனங்கள் எல்லாம் வலா கிலாஃப பைன அஹதி மின் அஹ்லி சுன்ன ஃபீமா குல்னா மின் ஹாதா, இப்ப சொன்ன விஷயத்துல அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துக்கு மத்தியில் எந்த கருத்து முரண்பாடும் என்ன இல்லை. யாரு நன்மைகள் செய்து பாவங்களும் செய்துவிட்டு தௌபா செய்கிறாரோ, தௌபா தான் அவருடைய இறுதியாக இருக்கிறதோ, அவர் என்ன பாவம் மன்னிக்கப்படுவார் என்பதிலும், நன்மைகளும் செய்து பாவங்களும் செய்த நிலையில் மரணித்து நன்மைகள் அதிகமாக இருந்தால் அவருடைய நன்மைகள் தீமைகள் எல்லாம் என்ன செய்துவிடும், அழித்துவிடும் என்பதிலும் என கருத்து முரண்பாடுகள் இல்லை. ஆனா இது ஒரு அச்சமான நிலை. அச்சமான நிலை என்ன, ஒரு மூமினுக்கு பொதுவாக அச்சம் இருக்கு நபிமார்கள் இருந்து. ஆனால் இந்த உலகத்திலேயே தான் ஒரு குழப்பமான நிலையில தெளிவா என்னது விளங்கக்கூடிய ஒரு நிலை என்பதை அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. எட்டாவதாக மர்தபத்து அஹ்லில் அராஃப், அராஃப் வாசிகளுடைய நிலை என்றார். ஒரு மூமின், ஒரு இந்த உலகத்தில் ஒரு ஈமான் கொண்டவங்களுடைய படித்தரங்கள்ல எட்டாவதாக என்னன்னா மர்தபத்து அஹ்லில் அராஃப். சூரா ஆராஃப்ல வருது அராஃப் வாசிகளுடைய நிலை. அராஃப் வாசிகள் சம்பந்தமாக பல கருத்துக்கள் என்ன செய்து இருக்குது. இருந்தாலும் இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அதாவது தஃப்சீர் இப்னு கதீர்ல அதிகமானவர்கள், அதாவது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வ கைரு வாஹிதின் மினஸ் ஸலஃபி வல் ஹலஃபி ரஹிமஹுமுல்லாஹ், நிறைய அறிஞர்கள் ஒத்துக்கொண்ட விஷயம் என்னன்னா, அராஃப் என்ற குர்ஆன்ல வரக்கூடிய அந்த அராஃப் வாசிகள் யார் என்றால், நன்மைகளும் தீமைகளும் சமமானவர்கள். நன்மைகளும் சமம், தீமைகளும் சமமான நிலையில் இருந்து நன்மை மிகைத்து தீமை குறைவு அப்படி என்றதில்லை, அல்ல தீமை மிகைத்து நன்மை குறைவு என்றதில்லை, இரண்டுமே என்ன சமமான மீசானுக்கு வந்தவர்களை தான் அராஃப் என்ற நிலைப்பாடு மிகவும் சரியானது அப்படி என்று சொல்லி இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூட என்ன செய்றாங்க, இந்த நிலைப்பாடு சொல்றாங்க. நீங்க சூரா அராஃப்ல 46-47 வசனங்கள்ல பார்க்கலாம்.
அல்லாஹ் அதாவது சொர்க்கவாசிகள் நரகவாதிகளோட பேசக்கூடிய உரையாடல் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்றான். அதுக்கு பின்னால வபைனஹுமா ஹிஜாபுன் வஅலல் அஅராஃபி ரிஜால், அவர்களுக்கு மத்தியில் திரை இருக்கும். அராஃபிலே சிலர் இருப்பார்கள். அராஃபிலே, இந்த அராஃப் என்றா என்ன, ஒரு குன்று மாதிரி ஒரு இடமா அல்லது குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கான பேரா? அதுவும் 2-3 கருத்துக்கள் இருக்கு. அராஃப் என்ற இடத்துல என்ன செய்வாங்கன்னா சிலர் இருப்பார்கள். சொர்க்கவாதிகள் சொர்க்கவாதிகள், நரகவாதிகள் நரகவாதிகள் தீர்ப்புக்கு பின்னால இப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க. யாரிஃபூன குல்லம் பிஸீமாஹும், அவர்களில் ஒவ்வொருவரையும் அடையாளத்தை கொண்டு அவர்கள் அறிந்து கொள்வார்கள். வனாதவ் அஸ்ஹாபல் ஜன்னா, அவர்கள் நரகவாசிகளை அழைப்பார்கள். அன் சலாமுன், அதாவது சொர்க்கவாதிகளை அழைப்பார்கள். அன் சலாமுன் அலைக்கும் லம் யதுகுலுஹா வஹும் யத்மஊன், அவங்க சொர்க்கவாதிகளை அடையாளம் கண்டு அவங்களை அழைப்பார்கள். சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக என்று சொல்வார்கள். லம் யதுகுலுஹா, நாங்க சொர்க்கத்தில் நுழையவில்லை. வஹும் யத்மஊன், எங்களுக்கு இந்த சொர்க்கம் கிடைக்கணுமே என்ற பேராசையோடு அந்த இடத்துல என்ன செய்வாங்க, நின்று கொண்டிருப்பார்கள். அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான நிலை. என்ன காரணம் என்றால் அமல்கள் இருக்குது, 1-2 அமல்கள் கூடல அவங்க சொர்க்கம் போறது. ஒரு 2 அமல் என்ன கூடி இருந்தால், ஒரு அமல் கூடி இருந்தா அவங்களுடைய தட்டு என்ன செஞ்சிருக்கும், அதாவது அந்த நிறை கணத்து இருக்கும். அதனாலதான் அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களே, இந்த கபரில் உள்ளவருக்கு 2 ரக்காத்து தொழுவது இந்த உலகமும் அதில் உள்ளவற்றை விட மிக பெருமதியாக இருக்கிறது. கபர்ல இருக்கிறவருக்கு எது பெருமதி என்று கேட்டா 2 ரக்காத் தொழுவது தான். இந்த உலகமும் அதில் உள்ளவற்றை விட பெருமதியா இருக்கு. என்ன காரணம் என்றா அவர் பார்க்கிறாரு, இந்த நன்மை தட்டில் அதிகப்படுத்தக்கூடிய அந்த 2 தான் நன்மைகள் தான். இந்த உலகம் அதில் உள்ளதை விட அதான் அவருக்கு என்ன செய்யும், பெருமதியா இருக்கும். இந்த மாதிரி நிலையில அவங்க என்ன செய்வாங்கன்னா சொர்க்கவாதிகளை பார்த்து ஆசைப்பட்டு கொண்டு அன் சலாமுன் அலைக்கும் சலாம் சொல்லி அதை பேராசையோடு அவங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, நுழைய முடியாமல். வஇதா சுரிஃபத் அப்சாருஹும் தில்கா அஸ்ஹாபின் நார், அவங்களுடைய பார்வை நரகவாதிகளை நோக்கி திருப்பப்பட்டு விட்டால், பார்வை நரகவாதிகளை நோக்கி திருப்பப்பட்டு விட்டால் அவங்க சொல்லுவாங்க, காலு ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமி ஸாலிமீன், யா அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்தோடு எங்களை ஆக்கி விடாதே என்று சொல்வார்கள். அப்ப அவர்களை பார்த்து அநியாயக்கார கூட்டத்தில் ஆக்கி விடாதே என்று சொல்வார்கள். சொர்க்கவாதிகளை பார்த்து என்ன சொர்க்கத்தில் நுழையணும் அவங்க ஆசை வைப்பார்கள். இந்த நிலையில் அவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். இதை சொல்லிவிட்டு இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஹாதிஹில் வக்ஃபா லா யாதிலு ஹம்மஹா வல் இஷ்ஃபாக மின்ஹா சுரூருத் துன்யா குல்லுஹு, உலகத்தின் அனைத்து இன்பங்களும் இந்த இடத்துல அவங்க பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பான நிலைக்கு ஈடாகாதென்றார். அந்த இடத்துல நின்று கொண்டு எங்களுடைய தீர்ப்பு எந்த பக்கம் என்ற அந்த அச்சத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு இந்த உலகத்தின் எந்த இன்பங்களும் என்ன செய்யாது, ஈடாகாது. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசால்ட் அந்த நிமிடத்தில் உள்ள அவங்களுடைய எதிர்பார்ப்பு இஷ்ஃபாக் அப்படி என்றார். ஆனாலும் இஸ்லாமிய அறிஞர்கள் அகீதாவுடன் இருக்கக்கூடிய எல்லோருமே என்ன நிலைப்பாடு என்ன, வலாக்கின்னஹும் நாஜூன மினன் நாரி தாஹிலூன அல் ஜன்னah, இவர்களும் இறுதியில் அல்லாஹ் என்ன செய்வான்டா, என்ன அவர்களை மன்னித்து சொர்க்கத்துக்குள் என்ன செய்வான், அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நுழைவிப்பான். அந்த கொஞ்ச நேரமும் அவங்க அடைகிற வேதனை தான் அவர்களுக்குரிய என்ன அந்த தண்டனையாக என்ன செய்ய அமையும். அதாவது எங்க எந்த பக்கம் என்கின்ற ஒரு வேதனையில் இருப்பாங்களே, அது எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த நிலையில அவங்க படக்கூடிய அந்த வேதனை சாதாரண வேதனையாக இருக்காது, சாதாரண வேதனையாக என்ன செய்யாது இருக்காது. இதை சொல்லிவிட்டு இமாம் இப்னு ஹஸம் சொல்றாரு, வலைத்தனா நகூனு மின் ஹாதிஹி ஸிஃபா, இந்த பண்புக்குரியவர்களாக நாம் இருக்கக்கூடாதான்றார். நம்ம அப்படி நினைக்க மாட்டோம் தானே, இந்த பண்புக்குரியவர்களாக நாம் இருக்கக்கூடாதா என்று சொல்லி அதாவது இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாரு, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னஹா லமின் அபஅதி அமாலி அல்லதி லா அத்ரி கைஃப தவஸ்ஸுலு இலைஹி இல்லா பிரஹ்மத்தில்லாஹ் வ அம்மா பிஅமலின் அலமுஹு மின்னி ஃபலா. அவருடைய நிலையை சொல்றாரு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டே தவிர இப்படி ஒரு நிலை எனக்கு கிடைக்குமான்னு தெரியாதுன்றார். இமாம் இப்னு ஹஸம் சொல்றாரு, இந்த தரத்தை எல்லாம் சொல்லி இந்த 8வது நிலைக்கு, இந்த நிலையாவது எனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டே தவிர கிடைக்காது, நான் செய்யற ஒரு அமலை வச்சு எனக்கு அது கிடைக்குமான்னு கேட்டா அப்படி ஒரு அமல் எனக்கு தெரியாதுன்றார். அவருடைய நிலையை சொல்றார். நான் செய்கின்ற ஏதாவது ஒரு அமல் ஒன்று என்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்னட்ட எதுமா இருக்குதுன்னு கேட்டால் அப்படி ஒரு அமல் என்ன தெரியும். அதாவது தாங்கள் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ்வுடைய அந்த இஹ்லாஸ் என்ற நியத்துக்கு முன்னால நம்ம ஒன்றிலே வெற்றி பெறலன்னு என்ன செய்யறாரு, நினைக்கிறார். அதான் ஒரு மூமினுடைய தவாதுவா என்ன செய்யும், ஒரு எல்லாவற்றையும் செய்துவிட்டு எல்லாமே கபூல் ஆயிச்சா என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த ஆவலிலும் வேட்கையிலும் என்ன செய்வார்கள், மூமின்கள் இருப்பார்கள் என்ற அடிப்படையில் அவர் அந்த வார்த்தை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அடுத்ததாக இப்ப இது 8வது.
6வது 7வதுக்கு பிறகு சமமான நிலை வந்து ஆராஃப் வாசிகளுடைய நிலை 8வது நிலை. அப்ப நம்ம படிச்சுட்டு போற சந்தர்ப்பத்திலேயே எங்களுக்குள்ள வெளிப்படையான அறிவை வச்சு நம்ம எதுல நிக்கலாம் என்கின்ற ஒரு விளக்கம் நமக்கு என்ன செய்யும்? அதை நம்ம உண்மையில அதுலதான் நிக்கிறோமா தெரியாது. ஆனா ஒரு மேலோட்டமான ஒரு விளக்கம் என்ன செய்யும் எங்களுக்கு வரும், நாங்க வந்து எந்த இடத்துல என்ன செய்கிறோம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று. 9வது அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா மர்தபத்து நஷ்ப வ மிஹ்ன வ பலிய வ வர்தவ முஸீபா என்றார். சோதனைக்குரிய, பிரச்சனைக்குரிய, சிக்கலுக்குரிய, வேதனைக்குரிய ஒரு இடம் அது. அது என்ன அப்படி என்று சொன்னால் நரகம் தீண்டக்கூடிய நிலை. இப்ப இவங்க எல்லாருமே என்ன கடந்து விட்டாலும் நரகம் தீண்டக்கூடிய ஒரு நிலை அப்படி என்றாங்க. அது யாரு அப்படின்னா எவர்களது பெரும் பாவங்கள் எல்லாம் நன்மையை விட அதிகரித்து விட்டதோ, நன்மையை விட பெரும் பாவங்கள் அதிகரித்து விட்டதோ, அவர் தௌபாவையும் என்ன செய்யல, அவருக்கு அதை அளிக்கக்கூடிய அமைப்பிலான நன்மைகளும் என்ன இல்லை, சமமான ஆக்ராஃப்ல இருப்பாரு, அப்படியும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நிலை. இவருக்கு என்ன நரகம், இவருக்கு என்ன நரகம் என்ற ஒரு தண்டனை இருக்கும், நிரந்தரம் அல்ல. அவர் மூமினாக இருக்கும் வரைக்கும் நிரந்தரம் அல்ல. இவர்களை பற்றி வரக்கூடிய செய்திகளை எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யறார் சொல்றாரு. சிலரை அல்லாஹ் என்னது கெண்டை கால் வரைக்கும் தீண்டி இருக்கும், சிலரை அதாவது கரண்டை கால் வரைக்கும், சிலரை முழங்கால் வரைக்கும் நரகம் தீண்டி இருக்கும், சிலரை என்ன அதாவது கழுத்து வரைக்கும் தீண்டி இருக்கும். சுஜூதுகளுடைய அடையாளங்களை என்ன செய்யாது நரகம் தீண்டாது. அந்த செய்திகளுடைய தொகுப்புகளை என்ன செய்யறாரு இதுல சொல்றாரு. ஜகாத்து கொடுக்காத மக்களுக்கு வர அந்த தண்டனைகள், அதுபோல அதாவது மற்றவர்களை பற்றி புறம் பேசி கோல் சொல்லி பிரித்து மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து தங்களது நன்மைகள் எல்லாம், சிலருக்கு நன்மை அதிகமாக இருந்திருக்கும், பெரும்பாவங்கள் குறைவாக என்ன செய்யும் இருந்திருக்கும். ஆனா முஃப்லிஸாக போறதுனால மற்றவர்களுக்கு நன்மை என்ன செய்ய வேண்டியிருக்கும், அதாவது பகிர்ந்தளிக்க வேண்டிய ஒரு நிலையில் அவர் என்ன செய்வார் இருப்பாரு. அப்ப என்ன செய்யும் அவருடைய இறுதி நிலை, அந்த நன்மைகள் குறைந்து குறைந்து இறுதியுடைய நிலை என்ன செய்யும் அடையும். அப்படியே நன்மைகள் குறைந்து பெரும்பாவங்கள் அதிகமான ஒரு நிலைக்கு என்ன செய்வார் வருவார். அதனாலதான் புறம் பேசுதல் என்பதை அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொல்ற நேரத்தில் சொல்லுவாரு, நான் புறம் பேசுவதாக இருந்தால் என் பெற்றோர்களை பற்றி என்ன செஞ்சிருப்பேன், நான் புறம் பேசி இருப்பேன். காரணம் எனது நன்மைக்கு மிகவும் தகுதியானவர்கள் என் பெற்றோர்கள் தான், எனது நன்மைக்கு மிகவும் தகுதியானவர்கள் எனது பெற்றோர்கள் தான். பெற்றோர்களை பத்தி புறம் பேசி இருந்து நன்மைகள் ஒரு ஆளுக்கு எடுத்துக் கொடுக்கப்படும், என் நன்மைகளை யாருக்கு எடுத்துக் கொடுக்கப்படும், என் பெற்றோருக்கு எடுத்துக் கொடுக்கப்படும். ஏன் நன்மைகள் இன்னொருவருக்கு எடுத்துக் கொடுக்கப்படுற ஒரு வேலையா எந்த முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் என்று சொல்றார். அதே போல எடுத்துக் கொடுக்கப்படக்கூடிய அமல்களும் செய்த எல்லா அமல்களும் அல்லையே அங்கீகரிக்கப்பட்ட அமல்கள் தானே. அங்கீகரிக்கப்பட்ட நம்ம 100 அமல் செஞ்சு ஒரு 80 நிராகரிக்கப்பட்டு 20 இருந்தா எடுத்துக் கொடுக்கப்படுற அமல் எது, அந்த 20 இருந்தா என்ன செய்யப்படும் எடுத்துக் கொடுக்கப்படும் என்பதை என்ன ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அமல் என்ன செய்யப்படுறது இல்ல எடுத்துக் கொடுக்கப்படுறது இல்ல. அது ஒரு என்ன வேதனை. இந்த இடத்துல வந்து வங்குரோத்துக்காரர், அதாவது இந்த மாதிரியான நஷ்டத்துக்குள் அடைந்த முஃப்லிஸ் நாளை மறுமையில என்ன நரகம் போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருவார், அமல்கள் குறைந்து போய் நிலையில. அடுத்ததாக என்னன்னா பின்னர் இவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் கிடைக்கும். இவங்க நரகத்துக்கு போன பின்னால சில காலங்கள் இருந்த பின்னால, அது காலங்களை பத்தி வரையறை வரல, இருந்த பின்னால ஷஃபாஅத் என்ன செய்யும் அவர்களுக்கு கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தின் மூலமாக அவர்கள் வெளியே வருவார். இந்த ஒவ்வொரு இடத்திலையும் யாருக்குமே சூஉல் ஹாத்திமா இல்ல. இந்த 9 நபர் வரைக்குமே சூஉல் ஹாத்திமானா நிரந்தர நரகம் போற கெட்ட முடிவு இருக்குது. நல்ல மனிதரா வாழ்ந்திருப்பாரு, குஃபுர்ல என்ன செஞ்சிருப்பாரு மரணிச்சிருப்பாரு. நல்ல மனிதராக வாழ்ந்து மூமினாக இருந்து தொழுது நோன்பு வச்சு எல்லாம் செஞ்சு ஒரு சிந்தனை பிறழ்வால காபிரான் செஞ்சிருப்பாரு போயிருப்பாரு. ஒரு வார்த்தையால குஃபுருக்கு போயிருப்பாரு, ஒரு செயலால குஃபுருக்கு போயிருப்பாரு. அப்ப ஒரு முஸ்லீம் கூடுதலா பயப்படுறது எதை, நிறைய அமல்கள் செஞ்சு நல்ல முறையில வாழ்ந்து பெரும்பாவங்களை தவிர்த்து வாழ்ந்துட்டு திடீர்னு ஒரு வார்த்தையால குஃபுருக்கு போறது என்ன செய்யணும் பயப்படணும். இன்றைக்கு அதாவது வழி தவறுகள் அப்படி என்பது மிக இலகுவாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சிச்சுவேஷன் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த சூஉல் ஹாத்திமா இவங்க யாருக்குமே என்ன இல்ல. ஏன்னா எப்படியும் அவங்க என்ன செய்ய போறாங்க, ஒரு நாள் சொர்க்கம் போக போறாங்க. இதனால இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு, அந்த இதை சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகளை ஒரு படிப்பினை இருக்குது, அதனால அதை சேர்த்து சொல்றேன். வல்லாஹி அய்யுஹல் இஹ்வா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சகோதரர்களே, லவ்லா அன்ன அஸாப் அல்லாஹி லா யுஹவ்வனு மின்ஹு ஷை வலா யதமன்னாஹு ஆகில் லதமன்னைது அன் அகூன மின் ஹாஉலாஇ ஹௌஃபன் மின் ஹாத்திமத்தி சூஇன் வ அஊது பில்லாஹி மிம்மா யூஜிபுல் குலூத். அதாவது அல்லாஹ்வுடைய தண்டனைகள், அல்லாஹ்வுடைய வேதனைகள் சிறிதோ பெரிதோ எதுவுமே தாங்க முடியாதது என்று மட்டும் இல்லை என்றார். அல்லாஹ்வுடைய தண்டனைகள், அல்லாஹ்வுடைய வேதனைகள் சிறிதோ பெரிதோ மனிதனால் தாங்க முடியாதது என்று மட்டும் இல்லை என்றால், நான் இப்படி நரகத்திலிருந்து வெளியே வரக்கூடியவர்களில் ஒருவராகவாவது இருந்திருக்க கூடாதான்னு நினைப்பேன் என்றார். அல்லாஹ்வுடைய வேதனைகள், அல்லாஹ்வுடைய தண்டனைகள்
சிறிதோ பெரிதோ எதுவுமே என்ன, அதாவது தாங்க முடியாதது என்று மட்டும் இல்லை என்றா இந்த 9வது கூட்டத்திலேயாவது நான் என்ன செய்யாது இருந்திருக்க கூடாதா என்று நான் என்ன செய்வேன் நினைக்கிறேன் அப்படி என்று சொல்றார். அதாவது ஒரு என்ன அதுவும் கூட சூல் காத்திமா இல்ல, கெட்ட முடிவுன்னு என்ன செய்யல, அவர் குஃபுர்ல என்ன செய்யல, மரணிக்கல. நரகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய கூட்டத்திலாவது நான் என்ன செய்யக்கூடாதா இருந்திருக்க கூடாதா என்று நான் என்ன செய்வேன் நினைப்பேன் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. சொல்லிவிட்டு அதாவது சில அறிஞர்களுடைய கூற்றுக்களை இதில் கொண்டு வராரு. ஒன்று ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாரு, 1000 வருடத்துக்கு பின்னால் நரகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மனிதருடைய செய்தியை சொல்லிவிட்டு, அது ஹதீஸ்கள்ல எங்கேயும் என்ன செய்யல வரல, ஆனா ஒரு சம்பவத்தை அப்படி சொல்லிட்டு, யா லைத்தனி தாக்கர் ரஜுல், ஹசனுல் பஸரி சொல்றாரு, நான் அந்த மனிதராக இருந்திருக்க கூடாதா, அந்த வெளியே வாராரே மனிதர், அந்த மனிதராக நான் இருந்திருக்க கூடாதா என்று ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அப்போ சொல்றாரு, இன்னமா தமன்னல் ஹஸனு ஹாதா ஹௌஃபம் மின் ஹாத்திமத்தி ஷகா, 1000 வருடத்துக்கு பிறகு வெளியே வாரத்த ஆசை வச்சது நரகத்துக்கு போறதுக்காக இல்ல, கெட்ட மனிதராக அவர் இல்லையே, அவர் தண்டனை அனுபவிச்ச பின்னாலும் ஒரு சொர்க்கவாதியாக மாறுறாரு, அந்த லிஸ்டிலேயாவது நான் வரக்கூடாதா என்ற சொர்க்க ஆசைக்கு தான் என்ன செய்யறாரு ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இதை சொன்னார்கள். அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை இஸ்லாத்தில் மரணிக்க வைக்க வேண்டும் என்று துஆ செஞ்ச செய்தியை சொல்றார். இப்னு உமர்லாம் எவ்வளவு ஜிஹாது செஞ்சு இஸ்லாத்துக்காக போராட்டங்கள் செய்து தியாகங்கள் செய்த மனிதர் என்ன துஆ கேட்கிறாரு, யா அல்லாஹ் என்னைய இஸ்லாத்துல மௌத்தாக்கு, என்னைய முஸ்லீமாக என்ன செய் மௌத்தாக்கு. தான் செஞ்ச தியாகங்கள் அமல்கள் ஜிஹாதுகள் போராட்டங்கள் அதெல்லாம் பார்க்கல, நான் முஸ்லீமா என்ன மௌத்தாகிறேனா அப்படின்னு பார்க்கல. அப்ப இந்த பார்வையின் ஊடாகத்தான் இப்படி நிறைய பேர் ஆசை வச்சுக்கிறான். எது முஸ்லீமாக இருக்கிறதுக்குரிய அடையாளம் அதுதானே. எவ்வளவு காலத்துக்கு பிறகாவது ஒருத்தர் நரகத்திலிருந்து வெளியே வராருன்னா அவர் முஸ்லீமா என்ன செய்யறாரு இருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம் என்ற கோணத்தில் பல அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, நான் இந்த மனிதனாக இருந்திருக்க கூடாதா, இந்த நபராக இருந்திருக்க கூடாதா, இந்த கூட்டத்திலே இருந்திருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நரகத்துடைய வேதனையை தாங்கலாம் என்பதற்காக அல்ல, உண்மையான ஒரு முஸ்லிமாக இறுதியில் என்ன செய்யும் இருப்பேன் என்பதற்காக அப்படி என்று சொல்லி. அப்ப இது அதாவது இந்த நிலையை சொல்லி ஃபஹாதிஹில் மர்தபா, இந்த தரத்தை பொறுத்த வரைக்கும் ஐயுல் இஹ்வா சகோதரர்களே, மர்தபத்துன் நஊது பில்லாஹி மின்ஹா, இந்த நிலை நாம் அடைஞ்சிடக் கூடாது. இவ்வளவு சொல்லிட்டு அவர் சொல்றாரு என்ன, இந்த நிலையை நாம் என்ன செய்து விடக்கூடாது, அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ் எம் அனைவரையும் என்ன செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் முஸ்லிம்ல வார ஒரு செய்தி, இன்னல் மர் அல் முனஅம ஃபித் துன்யா, இந்த உலகத்துல செல்வ செழிப்போடு நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தவர் நாளை மறுமையில யுஹ்மசு ஃபின்னாரி ஹம்சா, ஒரு முறை அமிழ்த்தி எடுக்கப்படும் நரகத்துல நெருப்புல, ஒரு முறை ஒரு ஹம்சா ஒரு கனப்பொழுதுக்கு என்ன செய்வாரு நரகத்திலே அவர் மூழ்கடித்து எடுக்கப்படுவார் அந்த வேதனையில. சும்ம யுகால், பின்னர் அவரிடத்திலே கேட்கப்படும், 60 70 80 90 வருடம் இன்பமான வாழ்க்கை வாழ்ந்த மனிதத்தில் கேட்கப்படும், அரஐத கைரன் கத்து, ஏதாவது நலவை நீ அனுபவித்திருக்கிறாயா என்று கேட்கப்படும். அந்த வேதனையில துடிச்சு எழும்புற அந்த மனிதர்கிட்ட எதையாவது நலவுகளை நீ அனுபவித்திருக்கிறாயா என்று கேட்கப்பட்ட பொழுது ஃபயகூலு லா மா ரஐது கைரன் கத்து, நான் எந்த நலவை என் வாழ்க்கையில் அனுபவித்ததே கிடையாது என்று அவன் என்ன செய்வான் சொல்லுவான். அந்த ஒரு செகண்டுடைய வேதனை அவ்வளவு வலிமிக்கதாக என்ன செய்யும், அவ்வளவு துடிதுடித்து போவதாக இருக்கும். அதனால எந்த ஒரு முஃமினுன் இந்த ஒரு நிலையை நான் அடைய வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. ஈமான் என்ற அடிப்படையில இறுதியாகவாவது நம்ம அந்த தரத்திலேயாவது இருக்கணும் என்று நினைக்கிறது வேறு, இந்த தண்டனை எனக்கு என்ன அதை கிடைக்கணும் அல்லது இந்த நிலையில் நான் அடையணும் என்ற இந்த 9வது தரத்துக்கு எந்த ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது, போவதற்கு நினைக்க கூடாது என்பதற்கு இந்த செய்தியை என்ன செய்யறாரு அதை அவர் சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக அதாவது வனஸ்அலுல்லாஹ யுஜீரனா வய்யாக்கும் மின் ஹாதிஹில் மர்தபா ஆமீன், இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் தஆலா அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று துஆ கேட்டுட்டு, இவர்களுக்காகத்தான் இப்படிப்பட்ட மனிதர்களுக்காகத்தான் ஷஃபாஅத் என்ற பகுதி, பெரும்பாவிகளுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் எல்லாருக்கும் உண்டு. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் பல அடிப்படையில் என்ன செய்யும் நடக்கும். அதுல ஒரு ஷஃபாத் என்ன, பெரும்பாவத்தின் காரணமாக நரகத்திலே நுழைந்தவர்களுக்கான ஷஃபாத், அவர்களுக்கு என்ன செய்யும் இந்த ஷஃபாத் என்ன செய்யப்படும் வழங்கப்படும் என்ற செய்தியை என்ன செய்கிறார் அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக 10வது தரம், 4 தரம் என்ன, 6வது தரம் என்ன, ஒரு மீட்டலுக்காக, அதாவது பாவங்களும் செய்து பெரும்பாவங்களும் செய்து விட்டு இறுதியில் என்ன அவர் தௌபா செஞ்சிடறாரு உண்டு. 7வது பாவங்களும் நன்மைகளும் செய்துவிட்டு பாவத்திட நிரந்தரமான நிலையிலேயே மௌத்தாகிறார். ஆனா அவருடைய நன்மைகள் என்ன
அதிகமானது. 8வது தரம் ஆராஃப், பெரும்பாவங்களும் நன்மை, பெரும்பாவங்களும் நன்மைகளும் சமமாக இருக்கக்கூடிய நிலையில் உள்ளவங்களோட தரம். 9வது தரம் நரகவாசிகளுடைய, அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு தரம், அவங்களுடைய பெரும்பாவங்கள் என்ன அதிகமாக இருக்கின்றன. இந்த பெரும்பாவங்கள் அதிகமாவதற்கு அவர் நிறைய நன்மைகள் செய்திருந்து முஃப்லிஸ் ஆகுவதும் ஒரு காரணம். மறுமையில நஷ்டவாளியா என்ன செய்யறது, நிறைய கொண்டு வந்திருப்பாரு, ஆனா எல்லாருக்கும் என்ன அவர் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு என்ன செஞ்சிருப்பாரு, ஆளாகி இருப்பார். அது ஒரு மிக பிரதானமான காரணம். இது அல்லாமல் அவர் இந்த உலகத்தில் ஜக்காத்துகளை தடுத்தது, இன்னொன்னு பெரும் பெரும் பாவங்களை அழித்து விடக்கூடிய மாதிரியான பாவங்களை செய்தவைகள் என்ன செய்யலாம், அந்த நன்மைகளை எடுத்து போவதற்கு காரணமாக இருக்கலாம். இவர் சொல்லாத, நான் சொன்னேன் முஜாஹித்கள் என ஜிஹாது செய்யக்கூடியவர்களுடைய குடும்பத்தினருக்கு துரோகம் செய்த விஷயங்கள் சொன்னேன், இது போன்றவைகள் என்ன செய்யலாம் காரணமாக இருக்கலாம். இது 9. 10வது, அதாவது இந்த நிலையில 10வது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், நிரந்தரமான நரகத்துக்கு போகக்கூடியவர்கள். அது என்ன அப்படி என்று சொன்னால், இதெல்லாம் இவர்கள்லாம் அதாவது முஸ்லிம்களுடைய ஆக அடிநிலைக்காவது என்ன செய்வாங்க, அவர்கள் நரகத்தை விட்டாவது வெளியேறக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. 10வது என்ன அப்படி என்று சொன்னால், அவர்கள் நிரந்தரமான என்ன, அதாவது நரகத்திலே இருப்பார்கள். லா யுகஃபஃபு அன்ஹும் மின் அதாபிஹா, அவங்களோட வேதனையிலிருந்து எந்த ஒன்றும் அவர்களுக்கு என்ன செய்யாது, குறைக்கப்பட மாட்டாது. சூரா ஃபாத்திர் 36. லா யுக்தா அலைஹிம் ஃபயமூது, அவங்களுக்கு அந்த வேதனை தீரோமாது அவர்கள் மரணிப்பதற்காக வேதனை தீரோமா. சூரா ஃபாத்திர் 36. ஹாலிதீன ஃபீஹா அபதா, சூரா நிசா 57. சவாஉன் சபரு அம் ஜஸிஉ, அவங்க பொறுத்தாலும் சரி பதறினாலும் சரி அவங்களுக்கு எதுவும் என்ன செய்யப்பட மாட்டாது, குறைக்கப்பட மாட்டாது. அப்படி என்ற பகுதி இதுதான் என்னது அவர் சொல்லி முடிக்கிற சந்தர்ப்பத்தை, அல்லாஹும்ம அய்யாதக் அல்லாஹும்ம அய்யாதக் அல்லாஹும்ம அய்யாதக மின் தாலிக், அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் 3 முறை சொல்லி என்ன செய்யறாரு, முடிக்கிறார். முடிச்சிட்டு இந்த 10 தரத்துல 10வது என்றதுதான் குஃபருடைய என்ன தரம், ஈமானிய படித்தரம் என்று சொல்லி பிரிச்சுட்டார். பிரிச்சுட்டு இப்பொழுது நான் சொன்னவைகள் என்ற இந்த பகுதி, இவ்வளவு நேரம் நான் 10 சொன்னவைகளை சுருக்கமா ஒரு முஃமினுடைய வாழ்க்கை இதுல எப்படி கலந்திருக்கும் என்றதை நான் தர்த்தீபா என்ன செய்யறேன், மறுபடி சுருக்கமாக சொல்கிறேன் என்று என்ன செய்யறாரு, அமலோட சேர்த்து சொல்றாரு. எப்படி அந்த லைஃப் என்ன செய்யும் இருக்கும், சீரா கேட்டாங்களே, அதாவது அவனோட வாழ்க்கை முறையில அந்த சீரா எப்படி இருக்கும் அப்படி என்றத இந்த தரத்தை மிக்ஸ் பண்ணி அமல்களோட கலந்து என்ன செய்யறாரு, அவர் ஒரு அழகா ஒரு விளக்கத்தை என்ன செய்யறாரு, சுருக்கமாக என்ன செய்கிறார் சொல்கிறார். அந்த பகுதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சுருக்க வடிவம் என்ன செய்யும், ஒரு அன்றாட லைஃபுடைய சுருக்க வடிவம் என்ன செய்யும் விளங்கும். சொல்றாரு, இன்ன அஜல்ல சியரில் முஸ்லிமி சலாசா, ஒரு முஃமினுடைய அன்றாட வாழ்க்கையுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம் மிக சிறப்பானது 3. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தலபுல் இல்மி வ நஷ்ருஹு, அறிவை தேடுதல், அறிவை பரப்புதல், அவனுடைய சீராவாக இருக்கணும், அவனுடைய சீராவாக இருக்கணும். அதுல உயர்ந்த தரம், அதுக்கெனவே நேரத்தை ஒதுக்கி முழுமையாக வாழ்க்கையை ஒதுக்கி போறது. மற்றது நமக்கு அப்பப்ப கிடைக்கிற சந்தர்ப்பத்தை தொழிலோடு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தரம் என்ன, முழுசா என்னது, அறிவை தேடினதும் அறிவை படிச்சதும் அறிவை பரத்தினதும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தரம் என்ன, அறவாசி தொழில், அரைவாசி என்ன படிப்பு என்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்த தரங்கள் என்ன, படிப்பது கொஞ்சமாகவும் வாழ்க்கை என்னது அதாவது அதிகமாகவும் இருந்தது. எப்படியோ அறிவோடு சம்பந்தப்பட்டவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும். இது ஒரு மூமினுடைய அன்றாட வாழ்க்கையுடைய சீராவாக என்ன செய்யணும். சீரா என்று சொல்றது என்னன்னா, நம்ம சீரான்ற ரசூலுல்லாஹி வரலாறுக்கு தான் சொல்லி பழகிறோம். சீரான்றது சார அரபுல நடந்து சென்றான் அர்த்தம். சீரான நடந்து செல்ற முறை. சீரான்றது என்ன, நடந்து செல்கின்ற முறை. அதான் அதான் செய்யாரான்றது தான் கூட்டிட்டு போறது. செய்யாரான என்ன, கூட்டிட்டு போறது அர்த்தம், சாரையிலிருந்து வர்றது. அப்ப இந்த அடிப்படையில அதாவது சீரா என்று சொல்றது ஒரு மூமினுடைய அன்றாட வாழ்க்கை முறை. தலபுல் இல்மி வ நஷ்ருஹு வல் ஹுக்மு பில் அத்லி லிமன் வலிய ஷைஅம் மின் உமூரில் முஸ்லிமீன வல் ஜிஹாத், முஸ்லிம்களுடைய காரியங்களை நிர்வகிப்பவர்கள் நீதி செலுத்துவதும் அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவதும் என்பது ஒரு முஃமின் அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய மிக சிறப்பான அமல்கள்ல ஒன்று. அந்த தரத்தை சுருக்கிட்டு வராரு. இது எல்லாமே குல்லு ஹாதா மஅ அதாஇல் ஃபராயித், கடமைகளை செய்வதோடு நடக்க வேண்டும். கடமைகளை செய்வதோடு நடக்க வேண்டும். கடமைகளை செய்வதோடு 5 நேரம் தொழுகிறது, கடமையான நோன்பை வைப்பது, ஜகாத் என கொடுப்பது, கடமையான ஹஜ்ஜை செய்வது, அதோடு வஜித்னாபில் மஹாரிம், அல்லாஹ் தஆலா தடுத்த ஹராமான பெரும் பாவங்கள் இருக்குது, அவைகளை தவிர்ப்பதோடு நடக்க வேண்டும். அறிவை என்னது தேர்றது பரத்துறது என்று செஞ்சுட்டு 5 நேரம் தொழுகிறதும் இல்லை, நோன்பு வைக்கிறதும் இல்லை, ஹஜ் செய்யறதும் இல்லை, ஜகாத்து கொடுக்கறதும் இல்லை என்ற தரத்தை பத்தி இங்க என்ன செய்யல, அவரு அந்த சாப்டர் என்ன செய்யல, பேசல, அந்த லிஸ்டுக்குள்ள இவங்க வரமாட்டாங்க.
அது ஒரு வேறொரு கோலம். விளங்கிட்டா? இது என்ன அப்படின்னு சொன்னால் இவைகளெல்லாம் செய்து கொண்டு உயர்ந்த தரத்தை அடைவதற்கான ஒரு போராட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப குல்லுஹாதா மா அதாஇல் ஃபராயிதி வஜ்தினா பில் மஹாரிம், பாவங்களை தவிர்த்து கொண்டு நன்மைகளை செய்து கொண்டு நடக்க வேண்டிய விஷயம். இதுல இன்னொரு பகுதி புரிஞ்சுக்கொள்ளணும். இதுல தனது பாவம் தான் விடக்கூடிய கடமையான அந்த நன்மைகளையும் செய்யக்கூடிய பாவங்களையும் தான்றோண்டித்தனமாக கணக்கில்லாம செய்யற மக்களும் இருக்கிறாங்க. அதே போல கவலையோடு வேதனையோடு செய்ய முடியவில்லையே, தவிர்க்க முடியவில்லை என்ற போராட்டத்தோடு செய்யற மக்களும் இருக்கிறாங்க. இவங்க ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும். அறிவை தேடுகின்ற பொழுதோ, அறிவை பரத்துகின்ற பொழுதோ, அறிவை பிரச்சாரம் செய்கின்ற பொழுதோ ஷைத்தான் ஒரு சிந்தனையை கொண்டு வருவான். என்னன்னா இதுல அவர் சொல்லல, நீ இதுக்கு தகுதியா சொல்றதுக்கு, நீ இது பேசுறதுக்கு என்ன தகுதியா? இது நபிமார்கள் இருந்து எல்லாருக்குமே என்ன செய்யும் வரும். நபிமார்கள்ட்ட ஷஃபாத்தை தேடி போன டைம்ல எல்லா நபிமார் என்ன சொல்லுவாங்க? நான் அதுக்கு என்ன தகுதி இல்ல, நான் இதுக்கு தகுதி இல்லாத வரும். இது ஒரு நல்ல ஒரு பண்பாடு தான். ஆனா ஷைத்தான் அதை வச்சு என்ன செய்வான்னு சொன்னா, நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல இந்த சமுதாயத்தை இது இல்லாமல் ஆக்க பார்ப்பான். நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல, ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு வகையில பாவத்தால் இயலாது இருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு பாவத்தை மாறி மாறி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு கடமையை விட்டவர்களாக இருப்பார்கள். அதனால இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முன்னுரையில சொல்றாரு, லவ்லம் யஇதில் ஆசீன மன் ஹுவ முத்னிபு ஃபமை யஇதில் ஆசீன பஅத முஹம்மதின். பாவிகளே பாவிகளுக்கு உபதேசம் செய்யாது விட்டால் முகமதுக்கு பின்னால் இந்த உம்மத்தில் யார்தான் உபதேசம் செய்வார்? பாவிகளே பாவிகளுக்கு உபதேசம் செய்ய விட்டால் முகமதுக்கு பின்னால் இந்த உம்மத்தில் யார்தான் யாருக்கு உபதேசம் செய்ய முடியும்? எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் என்ன பாவிகளாகத்தான் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். லிம தகூலூன மாலா தஃஅலூன் அப்படி என்று வருது. கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மாலா தஃஅலூன் லிம தகூலூன மாலா தஃஅலூன். நீங்கள் செய்யாத ஏன் சொல்லுகிறீர்கள் என்பது நன்மையை தீமையை தடுத்தலுக்கு வரல. என்னது இஸ்லாத்துக்கு ஒரு ஜிஹாதுடைய களம் வந்தா நான் என்ன செய்வேன், போராடுவேன், அல்லது இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்தா நான் செலவழிப்பேன், இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்தா அறிவை நான் பரத்துவேன் சொல்றது. சந்தர்ப்பம் வந்தோடனே செய்யறது இல்லை. அந்த சந்தர்ப்பம் வந்த பிறகு என்ன செய்யறது இல்லை, செய்வதில்லை. அதைத்தான் அல்லாஹ் தஆலா லிம தகூலூன மாலா தஃஅலூன், செய்யாத ஏன் என்ன செய்றீங்க சொல்றீங்கன்னு கேட்டானே தவிர நன்மையை தீமை தடுத்தலுக்கு இதுக்கு என்ன அதாவது சம்பந்தம் இல்லை. லிம தகூலூன என்று சொல்றது என்னது, அல்லாஹ் தஆலா கண்டிச்ச வகையில குர்ஆன்ல எங்கேயுமே அப்படி என்ன செய்யற சொல்லல. குர்ஆன்ல கண்டிச்ச வகையில, அதாவது வேண்டாம் என்ற வகையில எங்கேயும் சொல்லல, கண்டிச்ச வகையில சொல்லுங்க. அத்தமுருன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب افلا تعقلون. மக்களுக்கு நன்மை ஏவுகிறீர்களா உங்களை மறந்துவிட்டு? மக்களுக்கு நன்மை ஏவுறீங்க, உங்களை என்ன செய்றீங்க மறந்துடுறீங்கன்னு அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறானே தவிர தடுக்கலாங்க. அதாவது நீங்க மக்களுக்கு நன்மை ஏவுறவளா இருந்தா நீங்களே என்ன செய்யணும், செய்யணும் அப்படி என்று சொல்றானே தவிர நீங்க செய்யலையா சொல்லாதீங்கன்னு சொல்லல. நீங்க செய்யலையா சொல்லாதீங்கன்னு சொல்லல. இந்த வசனம் லிம தகூலூன மாலா தஃஅலூன் என்றது உன்னை செய்வேன்னு சொல்றது ஆனா செய்யறது இல்லை. உன்னை செய்வேன்னு சொல்றது செய்வதில்லை. யா அல்லாஹ் எங்களுக்கு ஜிஹாதை கடமையாக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஜிஹாது கடமையாக்கிறோம், லிம கதப்த அலைனல் கிதால், யா அல்லாஹ் எங்களுக்கு யுத்தத்தை கடமையாக்கினான்னு கேட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இந்த வசனத்தை இறக்கினான். எனவே எல்லா வகையிலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், இதுக்கான ஒரு போராட்டத்தோடு அறிவை பரத்தல் நடந்து கொண்டிருக்க வேண்டும். இதுக்கான ஒரு போராட்டத்தோடு அறிவை பரத்தல் நடந்து கொண்டிருக்க வேண்டும். இதுக்கு பாருங்க, இந்த மூன்று உயர்ந்த அமல்களையும் சொல்லி அதுக்கு பின்னால ஃபர்லான கடமைகளையும் என நிறைவேற்றி கொண்டு தவறான பெரும்பாவங்களையும் தவிர்த்து கொண்டு வபஅத ஹாதால் முதாவமா அலல் வித்ர், அதாவது இந்த அமல்களை நம்ம தெரிஞ்சிருப்போம், படிச்சிருப்போம். ஆனா ஒரு அறிஞருடைய சிந்தனை கோணம் எப்படி இருக்கின்ற விளங்கணுமே. இதுக்கு மேலதிகமாக நீங்கள் வித்திர்ல தொடர்ந்து என்ன செய்யுங்க, நிலைத்திருங்கள். வித்திர என்ன செஞ்சீங்க, விட்டுறாதீங்க. வரகாத்தையில் ஃபஜ்ரி வத்துஹா, ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்து, சுன்னத்தான 2 ரக்காத், வத்துஹா அதே போல துஹா தொழுகை, வரகாத்தைனி ஃபில் லைலி வ கப்லல் வித்ரி ஃபீ மன்சிலிஹி, இரவுல வித்திருக்கு முன்னால 2 ரக்காத்துக்கள், இரவு தொழுகை வித்திருக்கு முன்னால 2 ரக்காத்துக்கள். வரகாத்தைனி மதா மா தஹல மஸ்ஜித், பள்ளிக்குள்ள எப்ப நுழைஞ்சாலும் 2 ரக்காத், பள்ளிக்குள்ள எப்ப நுழைஞ்சாலும் என்ன செய்ய 2 ரக்காத். இத சொல்றாரு பாருங்க. இது அதாவது எக்ஸ்ட்ராவான சுன்னத் அமல்களை சொல்ற டைம்ல முதல்ல மினிமமா சொல்றாரு. அதாவது ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்தை சொல்றாரு, மத்த எந்த இதையும் சொல்லல. அந்த அதே போல வித்திருக்கு முன்னால என்ன 2 ரக்காத் சுன்னத், நிறைய ரக்காத்துகள் என்ன செய்யல சொல்லல. அதே போல துஹாவுடைய 2 ரக்காத் என்ன செய்யறாரு சொல்றாரு, நிறைய சொல்லல. பள்ளிக்குள்ள நுழைஞ்சா 2 ரக்காத் என்றார். சொல்லிட்டு ஃபைன் ஜாத, இதுக்கும் அடுத்ததாக அவர் நிறைய தொழுது கொள்ளணும் அப்படி என்று அன்றாட வாழ்க்கையில் அவர் விரும்பினார்டா. அப்ப மினிமமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மேக்ஸிமமே என்ன செய்யணும் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு மேல அவர் தொழ வேண்டும் என்று விரும்பினால் ஃபல் யுஸல்லி துஹா 8 ரக்காத், துஹாவை அவர் 8 ரக்காத்தாக என்ன செய்யட்டும்
அவர் தொழட்டும். 2-2-2 8 ரக்காத்தாக என்ன செய்யட்டும், தொழட்டும். வல் யுஸல்லி 12 ரக்அத்தன் ஃபி ஆகிரில் லைலி ஃபி மன்சிலிஹி கப்லல் வித்ர். வீட்டில வித்ருக்கு முன்னால 12 ரக்காத்துக்கள் அவர் என்ன செய்யட்டும், தொழட்டும். இரவுல 12 ரக்காத்துக்கள் அவர் என்ன செய்யட்டும், தொழட்டும். 11 13 இருக்குது. அதுல இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்றாரு, 12 ரக்காத்துக்கள் இரவு தொழுகை என்ன செய்யட்டும், அவர் தொழட்டும். அதுக்கு பின்னால சொல்றாரு, அதாவது ஃபி ஐயி வக்தின் அம்கனஹு மினல் லைல், இரவுல எந்த நேரத்தில் அவருக்கு முடியுமோ அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யட்டும், அப்படி செய்து கொள்ளட்டும். வலா உஹிப்பு லஹு ஜியாதத ஃபி துஹா அலா மா தக்கர். நான் இப்ப 8 ரக்காத் சொன்னேன் துஹா, இதுக்கு மேலதிகமா தொழுவதை நான் விரும்பவில்லை. நான் விரும்பவில்லை என்று அவர் சொல்றது என்னது, நீ என்ன மாதிரி தான் கேட்டு நடக்கணும் அந்த அடிப்படையில் சொல்றது அல்லது சுன்னால அப்படி இல்ல. 8 ரக்காத்துக்கு மேல வித்ர் தொழுவதை நான் விரும்பவில்லை. காரணம் என்ன, இதுல கருத்து முரண்பாடு. இது 8 ரக்காத் தான் வித்ராண்டு. என்ன காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் பொழுதும் என்ன செஞ்சாங்க, 8 ரக்காத்துக்கு தான் என்ன செய்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுதார்கள். அதுக்கு மேல என்ன செய்யல, தொழல. அது சுக்குருடைய 8 ரக்காத்தா துஹாவுடைய 8 ரக்காத்தான்னு முரண்பாடு. ஆனா துஹாவுடைய ரக்காத்துக்கள் தான் உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில 8 ரக்காத்துக்கள் ரசூல் என்ன செஞ்சாங்க, தொழுதார்கள். எனவே அதுக்கு மேல தொழுறது நான் என்ன செய்யல, நான் விரும்பவில்லை. யாராவது நீட்டிக்கொள்ள விரும்பினா, தொழுகையை கொஞ்சம் நீட்டமா தொழணும்னு விரும்பினா, ஃபல்யுதவ்விலில் க்ராஅத வர்ருகுஅ வஸ்ஸுஜூத மாஷா, கிராத்தை நீட்டட்டும், ருக்குவை நீட்டட்டும், சுஜூதை என்ன செய்யட்டும், அவர் நீட்டிக்கொள்ளட்டும். ஃபஇன்னி அகாஃபு அலைஹி மா காஃபஹு மாலிக் இப்னு அனஸ், மாலிக் இப்னு அனஸ் பயப்பட்டதை நான் பயப்படுகிறேன். இமாம் மாலிக் பயப்பட்டதை நான் பயப்படுகிறேன் அப்படி என்றார். இமாம் இப்னு ஹஸம் இமாம் மாலிக்க நிறைய கோட் பண்ணுவாரு. காரணம், அவர் இருக்கக்கூடிய ஸ்பெயின்ல பிரபல்யமான மதுஹப் எது, மாலிக் மதுஹப். இமாம் மாலிக் மதீனால பிறந்தாரு. ஆனா மாலிக் மதுஹப் பிரபல்யம் எங்க, வட ஆப்பிரிக்காலையும் ஸ்பெயின்ல இருந்தா என்னது பிரபல்யம். காரணம், மாணவர்கள் அங்கே ஹஜ் உம்ராக்கு வருவாங்களே, அவங்க இந்த இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, அங்க ரிவாயத்து பண்ணி அங்க பிரபல்யமா இருந்தாங்க. அதனால இமாம் இப்னு ஹஸமுக்கும் மற்றவர்களுக்கு கருத்து முரண்பாடு அதிகமா போறனா மாலிக் மதுஹபுக்கு தான் என்ன செய்யும், அதிகமாக போகும். ரைட். இமாம் மாலிக் இப்னு அனஸ் அப்படி சொல்றாரு. எப்படின்னா, மதீனால வச்சு மீகாத்துல இருந்து இஹ்ராம் கட்டவா, நான் துல்ஹுலைபால இருந்து கட்டவா, மஸ்ஜித் நபவில இருந்து கட்டிட்டு போவான்னு கேட்கிறார். மஸ்ஜித் நபவில இருந்து இஹ்ராம் கட்டிட்டு போவா, வேறங்க, அதாவது மீகாத்துல இருந்து கட்டிட்டு போவா. ஏன்னா மஸ்ஜித் நபவில இருந்து வெளியாகி தானே போய் மீகாத்துல கட்டணும். அப்போ அவர் சொல்றாரு, இல்ல நீங்க மீகாத்துல இருந்தே கட்டுங்க, உங்களுக்கு நான் அல்லாஹ்வுடைய வேதனையை தண்டனையை பயப்படுகிறேன் மீகாத்துக்கு முந்தி கட்டுறதுல என்றாங்க. சொல்றாரு, என்ன கொஞ்சம் இன்னமாஹி அம்யாலுன் அஸீதுஹா, கொஞ்சம் மைல் தானே கூட்டுறேன், இதுல என்ன அதாப் எனக்கு அப்படி என்றார். நான் கொஞ்சம் மைலுக்கு முன்னால என்ன செய்யறேன், இஹ்ராம் நியத்து வைக்கிறேன், இதுல என்ன எனக்கு அதாப் என்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அதுல அதாப் இல்ல, ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை விட சிறந்த ஒரு வழியை நீ செஞ்சாய் நினைக்கிறாய் பாரு, அந்த எண்ணத்துக்கு தான் உனக்கு என்ன அதாபு அப்படி என்று சொல்லி இமாம் மாலிக் இப்னு அனஸ் பதில் சொன்னார். அதை நான் உனக்கு என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன். நீ அதிகமாக செஞ்சிட்டேன் எண்ணம் என்ன செய்யக்கூடாது, உனக்கு வரக்கூடாது என்று பயப்படுகிறேன் அப்படின்றாங்க. சொல்லிட்டு ஏன் கூட்டக்கூடாது, ரசூலுல்லாஹ் செஞ்சதை விட ஏன் அதிகமா தொழக்கூடாது என்றதுக்கு 2 காரணங்களை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க, 3வது தரம். இப்ப அமல்கள்ல மினிமமான தொழுகை சொன்னார், இன்னும் கொஞ்சம் கூட்டி தொழுகை சொன்னார். அதுக்கு அடுத்ததா சொல்றாரு, ஃபஇன் அஹப்பல் மஸீத, இன்னும் அதிகமாக அவர் தொழ நினைத்தால், இன்னும் அதிகமாக அவர் தொழ நினைத்தால், ஃபல்யர்க 4 ரக்அத்தின் ஃபீ மன்சிலிஹி கப்ல துஹர், வீட்டில லுஹருக்கு முன்னால 4 ரக்காத் என்ன செய்யட்டும், அவர் தொழட்டும். வீட்டில லுஹருக்கு முன்னால 4 ரக்காத் தொழட்டும். இதுவரைக்கும் அவர் மற்ற தொழுகைகள் என்ன செய்யல, சொல்லல. 4 ரக்காத் தொழட்டும். வரக்காத்தைனி கப்லல் அஸ்ர், அஸ்ருக்கு முன்னால என்ன செய்யட்டும், 2 ரக்காத்துக்கள் என்ன செய்யட்டும், தொழட்டும். வரக்காத்தைனி பஅதல் அஸ்ர், அஸ்ருக்கு பின்னாலேயும் என்ன செய்யட்டும், 2 ரக்காத்துக்கள் தொழட்டும். இந்த அஸ்ருக்கு பின்னால 2 ரக்காத் தொழணுமா இல்லையான கருத்து முரண்பாடு இருக்குது. சூரியன் மறைகின்ற நேரத்துக்கு முன்னால தொழலாம் என்றதுதான் என்னது சரியானது. வரக்காத்தைனி பஅதல் மக்ரிப், வரக்காத்தைனி பஅதல் மக்ரிப். வகுல்லு ஹாதிஹி நவாஃபில் ஃபஹிய ஃபில் புயூதி அஃதல் மின்ஹா ஃபில் மஸ்ஜித், பள்ளியில தொழுவதை விட இந்த எல்லா தொழுகைகளும் வீட்டிலே தொழுவது என்ன சிறப்பானவைகள் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு, இதுல சொல்றாரு. அது தொடர்ந்து போய் சொல்லிட்டு போறாரு. அடுத்த பகுதியை சொல்றாரு பாருங்க, இவைகள் வீட்டுல தொழுகிற சிறந்தது. வரக்காத்தைனி பஅத குரூபி ஷம்ஸ் வ கப்ல ஸலாத்தில் மக்ரிப், சூரியன் மறைந்த பின்னால் மக்ரிப் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத், சூரியன் மறைந்த பின்னால் மக்ரிப் தொழுகைக்கு முன்னால், அதான் மக்ரிபுடைய சுன்னத்துடைய முன் சுன்னத்து 2 ரக்காத்துகள். இது இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இம்மா ஃபில் மன்சில் வ இம்மா ஃபில் மஸ்ஜித், நீ வீட்லயும் தொழலாம், பள்ளியில என்ன செய்யலாம், தொழலாம். சஹாபாக்களோட நிறைய அறிவிப்புகள்ல வீட்ல பள்ளியில என்ன செஞ்சாங்க, அதிகமாக தொழுதாங்கன்னு வருது. வசித்து ரக்அத்தின் பஅத ஸலாத்தில் ஜும்மா, ஜும்மாவுக்கு பின்னால 6 ரக்அத்துக்கள் என்றார்.
ஜும்மாவுக்கு பின்னால 6 ரக்காத்துக்கள் சுன்னத்து என்றார். இந்த 6 ரக்காத்துக்கள் சுன்னத்துல 2, 4 ஜும்மாவுக்கு பிறகு 2ம் 4ம் ரசூலுல்லாஹ் வழியாக என்ன செஞ்சு வந்திருக்குது. 6 ரக்காத்துக்கள் ரசூலுல்லாஹ் வழியாக வரல. ஆனா இந்த செய்தி வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி தொழுதார்கள் அப்படி என்ற செய்தி வந்து என்ன செய்கிறது, அபூதாவுதுல வருது. அபூதாவுதுல 1133வது இலக்கத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக 6 ரக்காத் என்ன செய்வார்கள், சுன்னத்து தொழுவார்கள் வருது. ரசூலுல்லாஹ் தொழுதாக என்ன செய்யல வரல. இப்னு உமர் ரலியல்லாஹு 6 ரக்காத் சுன்னத் தொழுவார்கள் என்ன செய்கிறது வருகிறது. ஹைரன். அடுத்ததாக தொழுகையுடைய இந்த பகுதியை சொல்லிட்டு தொழுகையுடைய சுன்னத்துக்களை 3 தரமா என்ன செய்யறாரு, 3 தரமா இதுல என்ன செஞ்சுக்கிறாரு சொல்லிக்கிறாரு. அடுத்ததாக وَيُسْتَحَبُّ لِلْمَرْءِ أَلَّا يُقَصِّرَ مِنَ الصِّيَامِ عَنْ صِيَامِ يَوْمِ عَرَفَةَ. சுன்னத்தான நோன்புகளை குறை வைக்காமல் இருப்பது ஒரு முஃமினுக்கு மிகவும் வரவேற்கத்தக்கது. அரஃபாவுடைய நோன்பு, ஆஷூராவுடைய நோன்பு, தாசி வல் ஆஷிர் 9ம் 10ம் என்றாரு. இதுல அந்த இமாமுடைய ஃபிக்ஹும் சேர்த்து எங்களுக்கு கிடைக்குது. விளங்கிட்டா? 9, 10, அதே போல அரஃபாவுடைய நோன்பு வசித்தத்தி ஐயாமி மின் ஷவ்வால் முதாஃபத்தன் இலா ரமலான். ரமலானோடு சேர்த்து என்ன 6 ஷவ்வால் நோன்புகள். லா யஹூலு பைனஹா வ பைனஹா இல்லா யௌமுல் ஃபித்ரி வஹதா. இந்த பெருநாள் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கணும் என்றது இமாம் இப்னு ஹஸமுடைய நிலைப்பாடு. இமாம் இப்னு ஹஸமுடைய நிலைப்பாடு என்னன்னா, பெருநாள் மட்டும்தான் க்ரோஸா வரணும், பெருநாள் முடிஞ்சதோட 6 என்ன செஞ்சிடணும் ஆரம்பித்து விட வேண்டும் என்றது இமாம் இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹிடைய நிலைப்பாடு. நிறைய அதிகமான அறிஞருடைய நிலைப்பாடும் அதுதான். அடுத்ததாக அது காலத்துக்கு சமமானது, முழு வருடமும் நோம்பு நோட்டுறதுக்கு சமமானது. அதே போல அரஃபாத்தின நோம்பும் ஆஷுரா நோம்பும் 2 வருடங்களுடைய பாவத்தையும் 1 வருடத்தைய பாவத்தையும் என்ன செய்யும், அதாவது மன்னிக்கும். வஹாதா அம்ருன் லா யஸது ஃபீ இல்லா மஹ்ரூம். இதுல வந்து பற்றற்று இருப்பவர் நன்மை செய்வதற்கு தடுக்கப்பட்டவராக தான் இருப்பார் என்றார். இந்த மாதிரி நோன்புகள்ல பற்றற்று இருப்பவர் வந்து நன்மை செய்வதற்கு என்ன தடுக்கப்பட்ட ஒரு மனிதராகத்தான் என்ன செய்வார் இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக நோம்புடைய முதல் தரம், நோம்புடைய 2வது தரம் சொல்றாரு. ஃபஇன் ஹப்பல் மஸீத, இதுக்கு மேலேயும் அவர் என்ன நோன்பு பிடிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஃபல்யஸுமல் இஸ்னைன வல் ஹமீஸ், திங்களையும் வியாழனையும் அவர் என்ன செய்யட்டும் நோன்பு பிடிக்கட்டும். ஃபஇன் அஹப்பல் மஸீத் 3வது தரம், இன்னும் அவர் அதிகமாக பிடிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஃபல்யஸும் யௌமன் வ யுஃப்திரு யௌமா, ஒரு நாள் நோன்பு வைத்து ஒரு நாள் என்ன செய்யட்டும் நோன்பு விடட்டும். ஃபஇன் ஜாத அலா மா தக்கர்னா ஃபஹுவ ஆசிம் ஆசிம், ஃபஹுவ ஆசிம் ஆசிம், அவர் இதுக்கு மேல கூட்டினார் அவர் ஒரு பாவி அப்படின்றார். இதுக்கு மேல நோன்பு கூட்டினார் வைங்களே, அதுக்கு இதுதான் நோன்பு 15 நோன்பு தான், 15க்கு 15, இதுக்கு மேல கூட்டினார் என்று சொன்னால் அவர் பாவியாக என்ன செய்யறாரு மாறுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன விரும்பவில்லை என்ற ஹதீதுகளை என்ன செய்யறார் பதிவு செய்யறார். அடுத்ததாக வல் ஹஜ்ஜு வல் உம்ரா வத் ததவ்வு, ஹஜ்ஜும் உம்ராவும் அதோடு சேர்த்து என்ன சுன்னத்தான அதாவது உம்ராக்களும் ஹஜ்ஜுகளும் அவர் நிறைய என்ன செய்யட்டும். கதாலிக ஹஸனுன் ஜித்தன் லா ஜஸா லஹு இல்லல் ஜன்னah, சொர்க்கத்தை தவிர அதுக்கு வேற எந்த கூலியும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வஸதக பிமா தயஸ்ஸர், முடிந்த அளவுக்கு அவர் என்ன செய்யட்டும், முடிந்ததில் அவர் என்ன செய்யட்டும் தர்மம் செய்யட்டும். ஏனென்றால் தனக்கு தேவைக்கு மேலதிகமாக இருந்து தர்மம் செய்வது சிறப்பானது அப்படி என்ற பகுதி என்ன செய்யறாரு சொல்றாரு. இதுக்கு அடுத்ததாக அவர்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய அமல்கள்ல வ அயாதத்து மர்தல் ஜீரான், அண்டை வீட்டு நோயாளிகளை நோய் விசாரித்தல். அந்த முக்கியமான ஒரு ஃபிக்ஹ் தான், அண்டை வீட்டு நோயாளிகளுடைய நோய் விசாரிக்கிறது. ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லா நோயாளியும் விசாரிச்சுட்டு வந்து அடுத்துட்டு நோயாளி என்ன செய்யறது இல்ல பாக்குறது இல்ல. நோய் விசாரித்தல்ல முதலாவது எங்க இருக்கணும், அடுத்த வீட்டு அண்டை வீட்டு நோயாளி என்ன செய்யணும் நோய் விசாரிக்க. நீங்க அங்க போல அவருக்கு எனக்கு ஆகாதுன்றது இஷ்டத்துக்கு செய்யறது இல்ல. மனிதனுக்கு என்ன அண்டை வீட்டை பார்ப்பது என்னது கடமை. எனவே அண்டை வீட்டு நோயாளிகளுடைய நோய் விசாரித்தல். வஷுஹூது ஜனாஇஸிஹிம், பக்கத்தில் உள்ளவர்களுடைய ஜனாசாக்களில் என்ன செய்யறது கலந்து கொள்றது. பஸ் பிடிச்சி 100 கிலோமீட்டருக்கு அங்கே ஜனாசாக்கு போறது, பக்கத்தில் உள்ள ஜனாசாக்கு என்ன செய்யறது இல்ல போறது இல்ல. வஷுஹூது ஜனாஇஸிஹிம், அவங்களுடைய ஜனாசாக்கள்ல கலந்து கொள்றது. ஃபர்துன் அலா குல்லி முஸ்லிமின் ஜாரின் அலல் கிஃபாயா, அதாவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் என்னது கடமை. ஜாரின் அலல் கிஃபாயா, கொஞ்சம் முஸ்லிம்கள் செய்தால் அவருடைய கடமை என்ன செஞ்சிடும் நீங்கிவிடும். வலிகா உன்னாசி பில் பிஷ்ரி வல் பிர்ரி வன்திலாகத்தில் வஜ், மக்களை வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியோடும் இன்முகத்தோடும் எனது சந்தித்தல் என்றது அமல்களுடைய அடுத்த பகுதி. இவைகள் எல்லாம் வஹாதா குல்லுஹு, இப்ப நான் சொல்லவைகள் எல்லாம் சுன்னத்தில் தொழுகைகள்ல 3 படித்தரங்கள், நோம்புல என 3 படித்தரங்கள், அதுக்கு பின்னால் ஹஜ் உம்ராக்கல்ல உள்ள படித்தரங்கள், தர்மம், அதே போல நோய் விசாரித்தல், அண்டை வீட்டார்களோடு சிறப்பாக நடந்து கொள்ளல்,
அதாவது இன்முகத்தோடு சந்தித்தல் எல்லாமே எதுக்கு பிறகுனா பஅத அதாஇல் ஃபராயித், கடமையானவைகளை செய்வதும், வஜ்தினாபில் கபாயிர், பெரும்பாவங்களை தவிர்த்ததுக்கு பின்னாலதான் என்ன செய்யணும். இவைகளுக்குரிய சிறப்பெல்லாம் என்ன உண்டு அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு சொல்லி, நான் இந்த புத்தகத்துடைய ஆரம்பத்தில் சில திக்ர்களை சொல்லி இருந்தேன், அந்த திக்ர்கள் நீங்க என்ன செய்யுங்க, கவனம் செலுத்துங்க என்றார். இதுதான் நான் சொன்ன படித்தரங்கள் ஆரம்பத்திலிருந்து. அடுத்த பகுதி இருக்குது, எது அடுத்த 5 இருக்குது, அதையும் அவர் சொல்லணுமே, அதையும் சுருக்கமா எப்படி சொல்றாருன்னா, ஃபமன் அஜஸ அன் ஹாதா குல்லி, இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் ஒருத்தருக்கு செய்யலாம்னு வைங்க, எல்லா டைப் ஆஃப் மக்களுக்கு பேசுறாரு, செய்ய இயலாம போனா ஃபல்யக்தஸிர் அலா அதாஇல் ஃபராயித் வஜ்தினாபில் கபாயிர், ஃபர்லில் என்ன செய்யட்டும், ஏற்கனவே சொன்னதை தான் வழிமொழிகிறாரு, ஃபர்லில் அவர் சுருக்கிக் கொள்ளட்டும், பெரும்பாவத்தை தவிர்ப்பதில் அவர் என்ன செய்யட்டும், தன்ன கவனத்தை என்ன செய்யட்டும், செலுத்தட்டும். ஃபர்லை செய்வதிலும் பெரும்பாவத்தை தவிர்ப்பதிலும் தன் முழு கவனத்தையும் செலுத்தட்டும். ஃபஇன்னஹு ஃபாயிஸ், அப்படி கூட அவர் என்ன செய்வார், வெற்றி அடைந்து கொள்வார். வமா ஹாதா ஃபல்யஹஃப் ரப்பஹ் வல்யுஹ்சினு ظن பிஹ், இதோடு சேர்த்து மேலதிகமாக அவர் இறைவன் மீது நல்லெண்ணம் வைக்கட்டும், அல்லாஹ்வை பயந்து இறைவன் மீது நல்லெண்ணத்தை கூட்டிக் கொள்ளட்டும். என்ன காரணம் என்று சொன்னா, இது பெரிய ஒரு அமல். ஒருத்தருக்கு 5 நேரம் தொழுறதும் கடமையானவைகளை செய்யறதும் பாவங்களை உருவதும் தான் இருக்குது. ஆனா உள்ளத்தால நிறைய அமல்களை செய்யலாம். அது என்னன்னா, இறைவனை பற்றிய நல்லெண்ணங்களை வளர்த்துக் கொள்ளல், இறைவனை பற்றிய அச்சத்தை என்ன செய்தல், வளர்த்துக் கொள்ளல். இதில் கூடுதலான கவனம் என்ன செய்யட்டும், அவர் செலுத்தட்டும். காரணம், உள்ளத்தால செய்யக்கூடிய அமல் மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளது. உள்ளத்தால செய்யக்கூடிய அமல் சில பொழுது நீங்க செயலால செய்த அமல்களை விட உங்களை ஒரு இடத்துக்கு என்ன செய்யலாம், கொண்டு வந்து சேர்த்து விடலாம் அப்படி என்று சொல்றாரு. அதுக்கு பின்னால அதாவது இந்த ஃபமனுபுத்தலிய பி தக்ஸீர் அன், இந்த நிலையும் செய்ய முடியாத நிலையில் ஒருத்தர் இருந்தார்னா, கடமையை விடுறது செய்யறது, பாவத்தை செய்யறது விடுறது, இந்த மாதிரியான குறைபாட்டின் மூலம் சோதிக்கப்பட்டவராக இருந்தால், அடுத்த தரத்தில் இருக்கிறார், விட்டு விட்டு நடந்து, நான் ஏற்கனவே பார்த்துட்டோம். அது அந்த மாதிரியான நிலைமை இருந்தால் ஃபல்யததாரக் நஃப்ஸஹு பித்தௌபத்தி வன்னதுமி வல் இஸ்திக்பாரி ஃபீமா ஸலஃப், அடிக்கடி தௌபா இஸ்திக்பார் செய்வதில் முழு கவனத்தை என்ன செய்யட்டும், அவர் செலுத்தட்டும். அவருக்கு விளங்குது, நான் போராடுறேன், கடமையானவைகளை செய்ய போராடுறேன், பாவங்களை விடுவதற்கு போராடுகிறேன், ஆனா விட்டு விட்டு என்ன செய்யுது நடக்குது என்று சொன்னா, அந்த போராட்டத்தோடு சேர்த்து இஸ்திக்பார்ல என்ன செய்யட்டும், இஸ்திக்பார்லையும் தௌபாலையும் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவதிலையும் முழு கவனத்தை செலுத்தும். நிறைய பேர் பாருங்க, எனக்கு விட்டு விட்டு தொழுதுபடுதுன்னு சொல்லுவாங்க, பெரும் பாவங்களை விட நினைச்சாலும் விடப்படுதில்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா லேசான தௌபாவை செய்ய மாட்டாங்க. இவ்வளவு சொல்லுவாங்க, தௌபால உனக்கு என்ன கஷ்டம், தௌபாவுக்கு டைம் இல்லை, உடனே நீ செய்யணும், ஆனா உனக்கு காலம் இருக்குது, ஆனா அந்த தௌபால என்ன செய்ய மாட்டாங்க, கூடுதலாக ஈடுபட மாட்டாங்க. அதனால தான் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருந்த எவருமே, முக்கியமான ஒரு கூற்று ஹசன் பஸரி சொல்றாரு, பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருந்த எவருமே அல்லாஹ்வால் தண்டிக்கப்படுவார்னு நான் நினைக்கவில்லை என்றார். பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்த எவரையும் அல்லாஹ் தண்டிப்பான்னு நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் பாவ மன்னிப்பு தேடுகின்ற உணர்வை இறைவன் அவருக்கு கொடுத்ததே தண்டிக்காமல் இருக்க வேண்டும் என்பதனாலதான். பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற உணர்வு அல்லாஹ் அவருக்கு இல்ஹாம் பண்ணினதே எதுக்கு தெரியுமா, அல்லாஹ் தஆலா அவரை தண்டிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று சொல்லிட்டு குர்ஆன் வசனம் சொல்றாரு, வமா கானல்லாஹு லியுஅதிபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கானல்லாஹு முஅதிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். நபியே, நீங்கள் அவர்களில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அப்ப இஸ்திக்பார் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்றா, ஒரு மனிதன் இந்த மாதிரி கடமைகளிலும் பாவங்களிலும் விட்டு விட்டு செய்கின்ற குறைகள் இருக்குமா என்றா, அவர் அடுத்த கட்டமா என்ன செய்யட்டும், இஸ்திக்பார்லையும் தௌபாலையும் கூடுதலா தன்னை என்ன செய்யட்டும், ஈடுபடுத்திக் கொண்டே இருக்கட்டும். இஸ்திக்பார் செய்கின்றவரை இறைவன் தண்டிப்பான் என்று நான் நினைக்கவில்லை. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு குர்ஆன் வசனத்தை வச்சு என்ன செய்றாரு, சொல்லுகிறார். அதையும் சொல்லிட்டு இவர் சொல்றாரு, ஏனென்றால் அந்த மாதிரி இங்க செய்யற சந்தர்ப்பத்தில் காஃபிரில் தம்பி வ காபிலித் தௌபி ஷதீதுல் இகாப், பாவங்களை மன்னிப்பவன், தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றவன், கடுமையாக தண்டிக்கக்கூடிய இறைவன். எனவே அல்லாஹ் அப்படி சொல்ற சந்தர்ப்பத்தில் காபிலித் தௌப், தௌபாவை ஏற்றுக்கொள்கின்ற சொல்ற சந்தர்ப்பத்தில் நீங்க குறைய விட்டு கேட்டு தௌபாவும் என்ன செய்யல, இஸ்திக்பாரும் நீங்க செய்யவில்லைண்டா அது மீள நீங்க என்ன செய்யல, விரும்பலைண்டா அர்த்தமாகிவிடும். அதை சொல்லிட்டு பெரும்பாலும் ஒரு அறிஞருடைய தர்த்தீபில் இந்த தர்த்தீபுகளை காண்றது அரிது. விளங்கிதா? அவர் அடுத்ததாக சொல்றாரு, ஃபமனும் துஹின பி தஸ்வீஃபி தௌபா வ முமாத்தலத்தின் நஃப்ஸ், தௌபாவை பிற்போட்டு யார் சோதிக்கப்பட்டு கொண்டாரோ, தௌபா செய்யணும், ஆனா தௌபாலையும் சோதிக்கப்பட்டார். என்ன
தௌபா ஞாபகம் வரதில்லை, உடனே தௌபா செய்யறது இல்ல, அடிக்கடி தௌபா என்ன செய்யறது, பிந்தி போடுறது, பாவத்தை செய்யறது, பெரும்பாவங்களை விடுறது, பெரும்பாவங்களை விடுவதும் செய்வதும், கடமையானவைகளை விடுவதும் செய்வதுமாக இருந்து கொண்டு தௌபாலே என்ன செய்யல, கூடுதலா கவனம் செலுத்தாமல் அதிலையும் பிற்போட்டு யாரு பழகிவிட்டாரோ ஃபல் யுக்சிர் மின் ஃபிஅலில் கைரி மா அம்கன, கிடைக்கிற நல்ல நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அதிகமாக செய்யட்டும். நல்லது என்று எது கிடைச்சாலும் சரி, ஒருவருக்கு ஒரு தண்ணீர் வாளியை எடுத்து கொடுப்பது நல்லதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, நல்லதுல எதையுமே சின்னதாக நீங்க என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். அப்படி ஒரு பூனைக்கு நீர் கொடுக்கறதுல இருந்து, ஒரு ஜீவராசிக்கு நீர் கொடுக்கறதுல இருந்து, ஒருத்தருக்கு உதவி செய்யறதுல இருந்து, ஹெல்ப் பண்றதுல இருந்து, ஏத்தி விடுறதுல இருந்து, தூக்கி விடுறதுல இருந்து, என்னென்ன கயிறு இருக்குதோ கிடைச்சதெல்லாம் அவர் என்ன செய்யட்டும், அதிலே அவர் செய்யட்டும். வல அல்ல ஹசனாதிஹி துதிஹிபு ஸய்யிஆதி, இது போன்ற நன்மைகள்லாம் ஒரு சேர வந்து அவருடைய பாவங்களை என்ன செய்யலாம், அழித்து விடலாம். சின்ன சின்ன சின்னதாக ஆங்காங்க செய்தவைகள் எல்லாம் ஒரு பெருமன்மையாக வந்து அவைகள் என்ன செய்யலாம், அதை அழித்து விடலாம். அப்ப பாவங்களும் செய்து தௌபாவையும் பிற்போட்டு சோதிக்கப்பட்டு வருகிறார். அந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்குள்ளானவர் இந்த நிலையாவது என்ன செய்யட்டும், அவர் எடுக்கட்டும் அப்படி என்றாரு. ஏனென்றா அந்த மாதிரி செய்தால் சூரத்து தௌபால 102வது வசனத்தை சொல்றாரு. அதாவது ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்படுகிறது, அர்ஜா ஆயத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆனில் ஒரு முஃமின் ஓதினா மிகவும் ஆசை வரக்கூடிய வசனம் இது, இதுல நம்ம வந்துடக்கூடாதா என்று ஆசை வரக்கூடிய வசனம் என்று கேட்ட அந்த வசனத்தை சொல்றாரு. என்னன்னா ஹலத்து அமலன் சாலிஹன் வ ஆகிர சய்யிஅன் ஸல்லல்லாஹு யதூபு அலைஹிம், ஹலத்து அமலன் சாலிஹன், நல்லமல்களோடு சேர்த்து இன்னும் சில பாவங்களை அவர்கள் கலந்து கொண்டார்கள். நல்லமல்களும் செய்து வ ஆகிர சய்யிஅன், கெட்ட பாவங்களையும் என்ன செஞ்சிட்டாங்க, கலந்து கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிக்கலாம், அல்லாஹ் அவர்களை தண்டிக்கலாம் அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் அவர்களை என்ன செய்யலாம், மன்னிக்கலாம். நல்லமல்களோடு சேர்த்து கெட்ட செயல்களையும் என்ன செஞ்சிட்டாங்க, சேர்ந்து செய்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்களை என்ன செய்யலாம், மன்னிக்கலாம் என்ற இந்த வசனத்தை சொல்லி, எனவே கிடைக்கிற என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குதோ, இப்ப அமல்களை தான் ஒரு குறைபாடு, அமல்கள குறைபாடு, நோம்புல குறைபாடு, தௌபால குறைபாடு, உலகத்துல நல்ல மக்களுக்கு நல்லது செய்யறது எத்தனையோ இருக்குது, அவைகள் அவர் என்ன செய்யட்டும், கிடைக்கிற எல்லா கயிறையும் என்ன செய்யட்டும், செய்யட்டும். அந்த கயிறுகள் சில பொழுது அவரை என்ன செய்யலாம், அந்த தீமைகளை அழித்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய நரகத்தை நிற்கக்கூடிய காலமாவது என்ன செய்யலாம், குறையலாம், நரகத்தில் நிற்கக்கூடிய காலமாவது அவருக்கு குறையலாம். இதெல்லாம் சொல்லிட்டு முடிக்கிற டைம்ல இறுதியா சொல்றாரு, ஃபமனுபுதுலிய வ அஜஸ ஃபல்யதமஸ்ஸக் பில் உர்வத்தில் உஸ்கா, இப்ப சொன்னவைகளும் செய்ய முடியாம போனா, இதுவும் இல்லை அதுவும் இல்லை, சின்ன சின்ன நலவுகள் செய்யறதுக்கு கூட உற்சாகமும் இல்லை, அந்த மாதிரி நிலைமையில உள்ளவராக நீங்கள் இருந்தால் அவங்களுக்கு தான் தெரியும். இல்லைங்களா, நீங்க போராடி கண்டிக்கிறீங்க, ஒவ்வொரு மூமினும் போராட்டம் கொடுக்கணும், ஆனா நீங்க அந்த லிஸ்ட்ல இல்லாத ஒரு ஆக கீழ் நிலையில நீங்க இருக்கிறீங்களா, இந்த ஃபமன் அஜஸ ஃபமன் உபுதுலிய வ அஜஸ, ஏலாம போய் இதுல சோதிக்கப்பட்டவராக நீங்கள் இருந்தால் ஃபல்யதமஸ்ஸக் பில் உர்வத்தில் உஸ்கா, ஏகத்துவத்தில் பிடியாக நில்லுங்கள் என்றார். அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திக்கிறானே, வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது அல்லாஹ்வுடைய தூதர், அவரை நான் பின்பற்றியாக நான் அந்த நம்பிக்கையில அந்த உருவத்தில் உஸ்காவை கைவிட்டாதீங்கன்றார். அதை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உருவத்தில் இஸ்லாம் வல், அதோடு சேர்த்து வல் யஅலம் குபஹமா யகூல், நீ செய்கின்ற கெடுதிகள் எவ்வளவு கேவலமானவைகள் என்று அறிவோடு இருக்கட்டும். ஒன்னும் செய்யலையா, செய்யறது எவ்வளவு கேவலமான என்ற அறிவு என்ன செய்யட்டும், அவருக்கு இருக்கட்டும். ஃபல அல்லஹு யன்ஜு மினல் ஹுலூத், இந்த மாதிரி அவர் நிலைத்திருப்பதனால சில பொழுதுகளில் நிரந்தர நரகத்திலிருந்து அவர் என்ன செய்யலாம், அல்லாஹ் அவரை காப்பாற்றி விடலாம். வஹுவ நாஜிம் மின்ஹு பிலா ஷக்கின் இன் மாத்த முஸ்லிமன், இந்த நிலையில் அவர் முஸ்லிமாக மரணித்தால் நிச்சயமாக அவர் என்ன செய்வார், நரகத்திலிருந்து தப்பக்கூடியவரே அன்றி வேறில்லை என்று சொல்லி இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்றாரு, அந்த படித்தரத்துடைய எல்லாவற்றையும் உயர்தரத்துல மட்டும் நின்று என்ன செய்யல, பேசாம கடைசி நிலை வரைக்கும் உள்ளத்துல ஒவ்வொருத்தர் என்ன போராட்டங்கள், என்னென்ன சோதனைகள் இருக்குதோ, யார் யார் பலகீனமான மூமின்களாக இருக்கிறார்களோ எல்லோரையும் விழித்து பேசி அந்த பகுதியை என்ன செய்யறாரு, அவர் முடிவு செய்கிறார். இதுல இப்ப அவர் 2ஆம் தரமாக பிரிச்சு சொன்னாரு, தொகுத்து சொன்னாரு, அது ஆரம்ப 10 தான். அது அந்த ஆரம்ப 10 ஒரு அன்றாட அமல்களுடைய தொகுப்பு மாதிரி என்ன செஞ்சாரு, அதை அவர் சொல்லிக்கிட்டு வந்தார், ஒரு செயல்பாட்டு வடிவ கொடுத்து செஞ்ச மாதிரி சொன்னார். அப்ப இதுல மிக முக்கியமான இடம் என்னன்னா, அவர் அந்த கடமையானவைகளை செய்ய முடியாமலும் பெரும் பாவங்களை செய்து கொண்டும் இருக்கக்கூடிய மனிதர் தௌபால என்ன செய்யணும், ஈடுபடணும். தௌபாவை பிற்போட்டு இந்த பழக்கத்துக்கே உட்பட்டவர்கள் என்ற அளவுக்கு நல்ல கயிறுகளை என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு நல்லதுகளை செய்ய பார்க்கணும்.
அதுவும் செய்ய முடியாத ஒரு மனிதர் அடுத்ததாக என்ன செய்யணும்? இந்த உருவத்துல் உஸ்கா, அதாவது பலமான ஏகத்துவ அந்த கயிற்றையாவது என்ன செய்யட்டும், பற்றி பிடித்துக் கொள்ளட்டும். ஏனென்றால் ஷைத்தான் ஒன்றை அவிழ்த்தால் அடுத்தது அவிழ்ப்பான். ஒவ்வொன்றா அவிழ்த்துக்கிறதா என்ன செய்வான்? ஷைத்தான் வருவான். அப்ப அவனுக்கு கடைசியா ஒருவன் ஏகத்துவத்தில் நின்று கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு போராட்டம் லேசி, எல்லாமே என்ன செஞ்சாச்சு, கலைந்து விட்டது என்பதனால அடுத்த பகுதிக்கு என்ன செய்வான்? ஷைத்தான் வருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது ஷைத்தானுடைய அந்த மனிதனை வழிகெடுத்தல் எந்த அளவுக்கு வரும் என்று சொன்னா, மனிதர்களை வைத்து கூட ஷைத்தான் என்ன செய்வான்? இன்னொரு மனிதனை வழிகெடுத்துருவான். இஸ்லாமிய அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்ன? ஷைத்தானுடைய விஷயத்துல எல்லா ஐடியாவும் ஷைத்தானுக்கு தான் வரணும் பண்றது இல்லை. மனிதனுக்கு வரக்கூடிய ஐடியா வச்சு ஷைத்தான் என்ன செய்வான்? பயன்படுத்திக் கொள்வான். ஒரு அறிஞர் சொல்றாரு, வகுன் திம்ரம் மின் ஜுனூதி இப்லீஸ், நான் அதாவது ஒரு அறிஞருடைய கவிதையை சொல்றாரு, நான் இப்லீஸுடைய டீம்ல ஒரு காலத்தில் இருந்தேன், இப்ப இப்லீஸ் ஏண்ட டீம்ல இருக்கிறான். அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்லீஸ் பார்த்தா இவனுக்கு நம்மளை விட அறிவு என்ன செய்யுது, வழிகெடுக்கிற விஷயத்துல இருக்கு, அதனால நம்ம அவன் டீம்ல என்ன செய்வோம், சேர்ந்து கொள்வோம் அப்படி என்று சொல்லி அந்த கவிதை எப்படி முடியுதுன்னா, இன்மாத்த இப்லீஸ், இப்லீஸ் மரணித்தால் அவனுடைய வேலையை நான் திறம்பட செய்ததை அவன் காண்பான். சரியா? அப்ப புரிஞ்சுக்கணும், ஒரு மனிதனை வழிகெடுக்கிற விஷயத்துல நம்ம நினைச்சிடப்படாது இவ்வளவுதான் இதோட முடிஞ்சது, அந்த எல்லைகள் முடிஞ்சு அப்படி இல்லை. மனிதர்களுடைய சில மோசமான சிந்தனைகளில் இருந்தும் ஷைத்தான் என்ன செய்வான்? கற்றுக்கொள்வான், படித்துக் கொள்வான், அதன் ஊடாக மக்களை வழிகெடுப்பதற்கு என்ன செய்வான்? பயன்படுத்துவான். இந்த அடிப்படையில் நம்ம யோசிச்சோம் என்று சொன்னால், மனிதர்களுடைய இந்த தரத்தை எல்லாவற்றையும் என்னது பேசின பின்னால இறுதியாக நம்ம கையில பிடிச்சிட்டு இருக்கிறது ஏகத்துவம். ஏகத்துவம் தான் ஒரு மனிதன் கையில பிடிச்சிட்டு இருக்கிறான்னு சொன்னா அதுக்கான பலவிதமான போராட்டத்தை இப்லீஸ் என்ன செய்வான்? கொடுத்தாகுவான். அதனாலதான் கடைசியா முடிக்கிற டைம்ல அப்ப இது சேஃப் சைடு நினைச்சிட கூடாது. ஏன்னா அமல்கள் உத்தர பாதுகாக்கும். அமல்கள் நம்மட அகீதாவே என்ன? ஈமான் என்றால் இஅ்திகாதும் பில் கல்ப், உள்ளத்தால் நம்புவது, வ நுத்கும் பில் லிசான், நாவால் மொழிவது, வ அமலும் பில் ஜவாரிஹ், செயலால் நம்ம செயல்படுத்துவது. இது வேற அது வேற இல்ல. அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை நம்பி சொல்லி செயல்படுத்துவது டோட்டல் ஒன்றுதான், மூணு அல்ல. அது டோட்டல் ஒன்றுதான், மூணு அல்ல என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அமல் நிபந்தனை அப்படி நினைச்சிடக்கூடாது. அமலும் நம்பிக்கையும் ஒன்றுதான். அமலும் நம்பிக்கையும் என்ன? ஒன்று என்றதை புரிஞ்சு கொள்ளணும். எனவே யார்கிட்ட அந்த செயல் வடிவங்கள், ஈமானுடைய செயல் வடிவங்கள் குறைவாயிட்டு வருதோ அவர் அக்கீதாலில் என்ன செய்யறாரு? கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி போய்கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமல்கள் இல்லாமல் எங்களுடைய ஈமான் என்ன செய்யாது, நிலைத்திருக்காது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இந்த தர்த்தீப் நமக்கு சில பொழுதுகள்ல நம்முடைய உணர்வுகளுடைய ஆழ அகலங்கள்ல போய் பதியாது விட்டாலும் அறிவுல பதிஞ்சா போதுமானது. இந்த அறிவுல இது இப்படி ஒரு 10 தர்த்தீப் என்றது பதிகிற டைம்ல நம்ம எப்பயா இருந்தாலும் இந்த சிந்தனை நமக்கு வரும். நம்ம படிக்கிற டைம்ல, ஓதுற டைம்ல, அமல்கள் செய்யற டைம்ல இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் சொன்ன அந்த தர்த்தீபுகள் இவைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யும்? அழகான முறையில் சிறப்பான முறையில் பதிவுக்கு வரக்கூடிய ஒரு பகுதி இது. அறிவை நம்ம பதிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னா நம்முடைய ஈமானிய பலகீனங்களுடைய எல்லையை நம்ம அப்பப்ப என்ன செய்யலாம், நம்ம சரி செய்து கொள்வதற்கு இது உதவும். அல்லாஹு தஆலா இன்னொரு சந்தர்ப்பம், இன்னொரு வாய்ப்பு நமக்கு தருவானாக இருந்தால், இன்னொரு சூழ்நிலை நமக்கு கிடைக்குமாக இருந்தால், இந்த பாடத்துடைய ஏனைய கேள்விகள் இருக்குது. இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட சில, அதாவது சமூக அரசியல் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த கேள்விகள்லாம் இதுல என்ன செய்யுது இருக்குது. மிக பெருமதியான விஷயங்கள், ஹலால் ஹராம் சார்ந்த சம்பாத்தியங்கள் சம்பந்தமாக ஒரு அரசே தவறுட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் எங்கட சம்பாத்தியம் எந்த அளவுல என்ன செய்யுது இருக்குது போன்ற கேள்வியெல்லாம் இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விகளுக்குரிய பதிலை நம்ம பார்க்கலாம். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ், இந்த ரெண்டு அறிஞர்களும் எப்படி நம்ம அதுக்கு முன்னால வாழ்ந்த தாபீன்கள லிஸ்ட்ல அடிக்கடி யார பேசுவோம்? தர்பியாவுக்கு. தாபீன்கள லிஸ்ட்ல தர்பியா பத்தி பேசக்குள்ள அதிகமா யார பேசுவோம்? ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்வோம், நம்ம நிறையவே என்ன செய்வோம், சொல்லுவோம். அதே மாதிரி அதுக்கு பின்னால வந்த காலப்பகுதியில, அதாவது இந்த 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில கூடுதலாக தர்பியா சம்பந்தமான சிந்தனைகளை விதைத்த நிறைய அறிஞர்கள் இருந்தாலும் பிரபல்யத்துக்கு விரல் காட்டி சொல்ல முடிந்த முக்கியமான அறிஞர்கள் ஒருவர் இமாம் இப்னு ஹஸம், இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். எந்த அளவுக்குன்னா தங்களது வெளிப்படையான குறைகளை கூட எழுதினார்கள். நான் எப்படி இந்த பண்பாட்டு வீழ்ச்சியிலிருந்து என்னை மீட்டுக் கொண்டேன், என்னை எப்படி நான் என்ன செஞ்சேன், மாற்றிக்கொண்டேன், எனக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, நான் அதிலிருந்து எப்படி என்ன செஞ்சேன், வெளியே வந்தேன், அப்படி என்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சாரு, மிக தெளிவாக சொன்னார்.
அவரே சொல்றாரு, நான் இந்த மார்க்க ஃபிக்ஹை படிக்கிறதுக்கான காரணத்தை அவர் சொல்றாரு. ஒரு தடவை பள்ளிக்கு போறாரு, பள்ளிக்கு போய் என்ன செய்யறாரு, தொழாம உட்கார்ந்துட்டாரு. அப்ப பக்கத்துல இருந்து அவர் சொல்றாரு, 2 ரக்காத் தொழாம என்ன செய்ய வேண்டாம், உட்கார வேண்டாம். அடிப்படை அறிவெல்லாம் உங்களுக்கு இருக்கும். தஹியத்துல் மஸ்ஜித் தொழாம என்ன செய்ய வேண்டாம், உட்கார வேண்டாம்ன்றாரு. எழும்பி தொழுகிறாரு. இன்னொரு தடவை போய் தொழுகிறாரு. இந்த டைம்ல தொழக்கூடான்றார் ஒருத்தர். சரியா, அது சூரிய மறைகிற டைம், தொழக்கூடான்றார். ஒருத்தர் தொழணும்ன்றாரு, ஒருத்தர் தொழக்கூடான்றாரு. அவர் சொன்ன நேரம் வேற, இவர் சொன்ன நேரம் வேற. இது நானா என்ன செய்யணும்? அவர் ஏற்கனவே ஆரம்பத்தில் தத்துவம், அந்த தத்துவவியல் இதுல எல்லாம் கூடுதலா ஈடுபட்டவர். அதனால அவருக்கு அஸ்மா சிபாத்துகள சில அகைதா பிறழ்வுகள் என்ன செய்து இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு உண்டு. அப்ப அவர் என்ன செய்யறார் என்று சொன்னால், அதுக்கு பின்னால இந்த மார்க்க ரீதியான சரியா ரீதியான விஷயங்கள் நிறைய படிக்கணும் என்று இறங்கினவர் தான். அந்த பக்கமே என்ன செஞ்சாரு, ஒரு பெரிய கடலாக என்ன போற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அறிஞராக வந்தாரு. ஃபிக்ஹுடைய நூல்கள்ல எந்த நூல்களையும் அறிவிப்பாளர் வரிசைகளை தொகுத்து தான் ஆதாரமே சொல்வாரு. எனக்கு இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் இஸ்னாத சொல்லி தான் ஃபிக்ஹை என்ன செய்வாரு, சொல்லக்கூடிய அளவுல மிக ஒரு பரந்த ஒரு அறிஞராக இருந்தார். இவர் அரண்மனையிலே வளர்ந்ததனால, ஆட்சி பீடத்தில் அரண்மனையில வளர்ந்ததனால நிறைய அதாவது சொந்தக்கார பெண்களால் வளர்க்கப்பட்டார். பெண்கள் சார்ந்த தர்பியா விஷயங்கள் இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்ட்ட நிறைய செய்திகள் உண்டு. மற்ற எந்த அறிஞர்கள்ட்ட நீங்க எடுக்க முடியாத அளவான செய்திகள் யார்கிட்ட? இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்ட்ட என்ன அவரே சொல்றாரு, நான் பெண்களுக்கு மத்தியில் வளர்க்கப்பட்டேன். அதாவது ஒரு குடும்ப பெண்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சேன், பெரிய பரப்புக்குள்ள நான் வளர்க்கப்பட்டேன். அவங்களோட தபியத்திலிருந்து எல்லா பகுதியும் எனக்கு என்ன தெரியும் என்று இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள். அதே போல இமாம் இப்னு தைமியா, இந்த இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இது மிக முக்கியமான பகுதி. அறிஞர்களுடைய இதே செய்திகள் நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சட்டங்களாக படித்திருப்போம். ஆனா ஒரு அறிஞருடைய சிந்தனையிலிருந்து அது எப்படி தர்த்தீப் பண்ணப்படுது என்பது எங்களுக்கு ஒரு பதிவு என்ன செய்யும், அது ஏற்படுத்தும். நம்ம அறிஞர் கருத்தை எங்க பார்ப்போம், ஃபிக்ஹ்ல தான் பார்ப்போம். இப்னு ஹஸம் அப்படி சொன்னார், இப்னு ஜௌஸி இப்படி சொன்னார், ஒரு நூலாக என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். அதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விளக்கங்களை எல்லாம் எமக்கு தந்து சிறப்பான முறையில் புரிந்து நாம் நல்லமல் செய்யக்கூடிய மக்களாக அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.